நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன், வாட் கைண்ட் ஆஃப் காட் இஸ் அவர் காட் என்கிற ஒரு தொடர் போதனையை போதிக்க ஆரம்பித்தேன். இது தேவனுடைய குணாதிசயங்கள், அவருடைய தன்மை, இவைகளை குறித்த ஒரு போதனை. அவருடைய தன்மை, குணாதிசயங்களை குறித்த போதனை, அவர் எப்படிப்பட்டவர் என்கிற போதனை. இந்த போதனை ரொம்ப முக்கியம். ஏனென்று சொன்னால், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றி, நம்முடைய வாழ்க்கையின் வெற்றியே பொதுவாக நம்முடைய வாழ்க்கையின் எல்லா அம்சத்திலும், இந்த உலக வாழ்க்கையில் அதனுடைய சந்தோஷம், வெற்றி, அதனுடைய தராதரம் எல்லாமே தேவனை நாம் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ள எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கை தரம் இருக்கும். The quality of our life cannot be higher than the knowledge of God that we have and cannot be lower than the knowledge of God. நம்முடைய வாழ்க்கை தரம் தேவனை அறிகிற அறிவை காட்டிலும் அதிகமானதாக இருக்க முடியாது, அதை காட்டிலும் குறைவானதாகவும் இருக்க முடியாது. தேவனை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கை தரமே இருக்கும். இதுதான் மாபெரும் போதகர்கள் இதை மறுபடியும் சொல்கிறாங்க. இதை தேவனை அறிந்து கொள்வது என்பது ரொம்ப முக்கியம். வசனத்துக்கு நாம் செல்லுகிறோம். எதுக்கு வசனத்துக்கு போகிறோம்? நிறைய பேர் வசனத்தை அணுகிறதே தப்பான விதத்தில் அணுகிறார்கள். வசனத்தை அணுகிறது எதுக்குன்னா பைபிள் நாலேஜுக்காக அணுகிறார்கள். பைபிள் நாலேஜுக்காக நீங்கள் அணுகினீர்கள் என்றால் பெரிய தவறு பண்ணிடுறீங்க. உங்களுடைய முடிவு பைபிள்கிட்ட போகிறது, பைபிளை படிக்கிறதே பைபிள் நாலேஜ் வேணும்னு படிச்சிங்கன்னா அது ஒரு தவறான ஒரு காரியம், தவறான இடத்துல நின்றுடுது அதனுடைய முடிவு. பைபிளை எதுக்கு படிக்கிறோம்? பைபிளை படிக்கணும், பைபிள் அறிந்து கொள்ள வேணும், வேத வசனத்தை படிக்கணும். ஏன் படிக்கிறோம்? பைபிள் நாலேஜுக்காக இல்லை, கடவுளை அறிந்து கொள்ளும்படியாக, தேவனை அறிந்து கொள்ளும்படியாக தான் பைபிளை படிக்கிறோம். பைபிளை படிச்சுட்டு வெறும் பைபிள் நாலேஜ் இருந்து தேவனை அறியலைன்னா பிரச்சனை. நிறைய பேருக்கு பைபிள் நாலேஜ் இருக்குது. நான் கூட ஆரம்ப காலத்தில் யோசித்து பார்க்குறேன், நிறைய பைபிள் நாலேஜ் இருந்தது. நான் பைபிள் காலேஜ் போகிறதுக்கு முன்னாலே எத்தனையோ தடவை பைபிளை வாசித்துட்டேன். எது எங்கே இருக்குதுன்னு தெரியும். ஒரு வசனத்தை பிரசங்கர் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர் எங்கே போகிறாருன்னு தெரிஞ்சு எடுத்து வாசிப்பேன். அந்த அளவுக்கு போட்டி போட்டுக்கிட்டு வாசிக்கிற அளவுக்கு எல்லாம் தெரியும். எது எங்கே இருக்குது, எங்கே போகணும், அடுத்தது எங்கே போவாங்க, எல்லாம் தெரியும். ஆனால் கடவுளை தெரியுமான்னு சொன்னால் அந்த அளவுக்கு ஆழமாக தெரியாது. இன்றைக்கி தேவனை அறிந்திருக்கிற அந்த அறிவு அன்றைக்கு எனக்கு இல்லாமல் இருந்தது. பைபிள் அறிவு நிறையா இருந்தது, தேவனை அறிகிற அறிவு இல்லாமல் இருந்தது. தேவனை அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவனுடைய தன்மை, அவருடைய குணாதிசயங்கள், இவைகளை குறித்த ஆழமான அறிவு நிச்சயமாக இருக்க வேணும். ஏனென்றால் இதுதான் தேவன் பேரில் ஒரு பெரிய நம்பிக்கையை, விசுவாசத்தை நமக்குள்ளே கட்டி எழுப்புகிறது. விசுவாசத்துக்கு அவசியமே இதுதான், தேவனை அறிகிற அறிவு தான், வெறும் பைபிள் அறிவு கிடையாது. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் இருக்குது. வசனத்தினால் வரும்னா வசனம் கடவுளை பற்றி நமக்கு போதிக்குது, தேவனை அறிகிற அறிவை நமக்கு தருகிறது. வெறும் வசனத்தை இது எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது, இந்த உபதேசத்துக்கு சப்போர்ட்டாக எந்த வசனத்தை சொல்லலாம், இதெல்லாம் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். ஆனால் தேவனை அறிந்திருக்கிறார்களா, அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியுமா? அது தெரியாது. அதனால தான் வாழ்க்கையில் பல நேரங்களில் குழப்பம். நான் ஊழியம் செய்ய ஆரம்பித்த புதுசில் என் வாழ்க்கையை ரொம்ப பாதித்த ஒரு உபதேசம் என்னென்னா, தேவன் நல்லவர் அப்படிங்கிறது. ஒரு சிம்பிளான உபதேசம். அது ஒரு காலகட்டத்தில் எனக்கு ரொம்ப தொட்டுது. அதனால தான் என் டிவி ப்ரோக்ராம் கர்த்தர் நல்லவர்னு வச்சேன். பேரே கர்த்தர் நல்லவர். இந்த கர்த்தர் நல்லவருங்கிறதே நிறைய பைபிள் நிறைய தெரிஞ்சவங்களுக்கு தெரியாமல் இருந்தது. தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அவங்களே சொல்லிட்டு இருந்தாங்க, கர்த்தர் இப்படி கொண்டு வராக்கும், அப்படி கொண்டு வராக்கும், அவர் என்ன பண்ணுவார்னு யாருக்கு தெரியும், எப்படி பண்ணுவார்னு யாருக்கு தெரியும், அவர் என்ன வேணால் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருந்தாங்க. கர்த்தர் நல்லவருங்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் பைபிள் நாலேஜ் நிறைய தெரிஞ்சது. ஆனால் தேவனை அறிகிற அறிவு இல்லாதனால பைபிள் நாலேஜ் இருந்தும் வாழ்க்கை தோல்வியில் தான் இருக்குது, பலவீனத்தில் தான் இருக்குது. ஆகவே இந்த தேவனை அறிகிற அறிவுக்காக தான் இப்போது இந்த முயற்சியில் இறங்கி இருக்கிறோம். இந்த போதனையை போதிக்கிறோம். தேவன் எப்படிப்பட்டவர், அவரை பற்றிய
அந்த அறிவை உண்டாக்குறதுக்காக தான் போதிக்கிறோம். அது வேத வசனத்திலேருந்து தான் போதிப்போம். அது வசனத்துக்குள்ளே தான் போகணும். ஆனால் முடிவு வசனம் இல்லை, முடிவு தேவனை அறிகிற அறிவு. இன்றைக்கு தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். 5 வித்தியாசமான காரியங்களை பற்றி பேசினேன். இன்றைக்கி 6வதாக இன்னொரு காரியம், தேவனை குறித்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தேவன் சர்வ வல்லவர். ஆங்கிலத்தில் இதை ஆம்னி போட்டன்ட் காட்னு சொல்லுவாங்க. ஆம்னினா எல்லாம், அதான் ஆம்னி. போட்டன்ட்னா வல்ல, சகல ஆற்றலும், அதான் அதனுடைய அர்த்தம். எல்லா ஆற்றலும் உடைய தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், அதுதான் தமிழ் அப்படி சொல்லப்படுது, ஆம்னி போட்டன்ட் காட் அப்படின்னு. இதை படிக்கிறதுக்கு 4 விதமாக இன்றைக்கு அதை பார்க்க போகிறோம். ஒன்று, முதல்ல இந்த ஆம்னி போட்டன்ட் காட், இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன்னு சொல்கிறோமே, இந்த சர்வ வல்லமைனா என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணி டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். அது என்னன்னு அர்த்தம் சொல்லி அதை விளக்க போகிறேன். முதல்ல அதான் முதல் வேலை. 2வது, இவருடைய சர்வ வல்லமை எந்தெந்த விதத்தில் வெளிப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத காண்பிக்க போகிறேன். ஏன்னா அப்போ நமக்கு புரியும் எப்படியெல்லாம் அந்த சர்வ வல்லமை வெளிப்பட்டிருக்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். தேவன் சர்வ வல்லவர்ன்றதை குறித்து நான் அதிகமாக பார்க்கலாம். 3வதாக, இவர் சர்வ வல்லவருங்கிறதுனால விசுவாசியினுடைய வாழ்க்கையில் அது என்ன பாதிப்பை ஏற்படுத்துகிறது, விசுவாசிக்கிற எந்த விதத்தில் பயன் தருகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 4வதாக, அவிசுவாசிக்கு அது எந்த விதத்தில் அது அவருடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை பார்ப்போம். ஸோ முதல்ல டிஃபைன் அண்ட் டிஸ்கிரைப் ஆம்னிபோட்டன்ஸ், ஆம்னிபோட்டன்ட் காட், சர்வ வல்லமையுள்ள தேவனை விளக்கி சில காரியங்களை சொல்ல போகிறேன். அதை பார்ப்போம். முதல்ல சர்வ வல்லமையுள்ள தேவனுங்கிறத 3 விதமாக விளக்கி அதுக்கு அர்த்தம் சொல்லலாம். ஒன்று, சர்வ வல்லமை உள்ள தேவன் சொன்னால் என்ன சொல்கிறோம், அவருக்கு அன்லிமிட்டெட் எபிலிட்டி இருக்குதுன்னு சொல்கிறோம், அளவற்ற ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதான் முதலாவது ஒரு காரியம். அளவற்ற ஆற்றல் இருக்குதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எதாக இருந்தாலும் அவரால் செய்ய முடியும். he can do anything. அவரால் செய்ய முடியாது என்று எதுவுமே கிடையாது. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் இந்த ஆம்னி போட்டன்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் வருது இல்லையா, அந்த ஆம்னி போட்டன்ட்ன்ற வார்த்தை தியாலஜியெல்லாம் அதை பயன்படுத்துகிறாங்க. அந்த வார்த்தை அப்படியே பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஒரே ஒரு இடத்துல தான் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 19:6 பாருங்கள், தேவனை அப்படி வர்ணிக்கிறது. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ளை இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். பரலோகத்தில் என்ன நடக்குதுங்கிறத பற்றி ஒரு தரிசனம் யோவானுக்கு கொடுக்கப்படுகிறது. அங்கே திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் அங்கே கேட்குறது. பெரிய இறைச்சலாக இருக்குது, ஆரவாரமாக இருக்குது, பெருவெள்ளை இறைச்சல் போல் அது இருக்கிறது. அதன் மத்தியில் பலத்த இடி முழக்கம் போல ஒரு சத்தம் உண்டாகிறது. அந்த சத்தம் என்ன சொல்கிறது, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறது. இங்கிலீஷில் அந்த இடம் எப்படி வருது, என்ன சொல்லுதான் அந்த சத்தம், ஹல்லேலூயா, for the Lord God omnipotent reigns. அந்த ஆம்னிபோட்டன்ட்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்போ பரலோகத்தில் தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் என்கிறதை பரலோகம் அறிந்து வைத்திருக்கிறது, அதை அறிவிக்கிறது பரலோகம். 2வது இன்னொரு வசனத்துக்கு போவோம். யோபு 9ஆம் அதிகாரத்துக்கு போவோம். யோபு அவனுடைய கஷ்ட நேரத்தில் பல வெளிப்பாடுகள் அவனுக்கு கிடைக்குது. அதில் ஒன்று, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவன் சொல்கிறான் பாருங்கள். அவனுடைய கஷ்ட நேரத்தில் 9ஆம் அதிகாரத்தில் யோபுல 19ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவர். அப்படின்னா என்ன அர்த்தம், பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவர்னா, நீ பலத்தை பற்றி பேசணுமா, அப்போ கர்த்தரை பற்றி தான் பேசணும். ஏன்னா அவர் தான் உண்மையாகவே பலத்தை உடையவர். இப்போ என்ன சொல்கிறாரு, பலத்தை பற்றி பேசணுன்னா இந்த ஆள் அந்த ஆளுன்னு அவங்க பலத்தை பற்றிலாம் பேசி பிரயோஜனம் இல்லை, எல்லாம் வீணு, அவங்கள்ட்டலாம் ஒன்றும் பலமே கிடையாது. அவருடைய பலத்தோடு கம்பேர் பண்ணால் இதெல்லாம் நத்திங். பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவர். பலத்தை பற்றி பேசணுன்னா கர்த்தரை பற்றி பேசு, ஏன்னா அவர்கிட்ட தான் அப்பேற்பட்ட வல்லமை இருக்கிறது அப்படிங்கிறான். எப்படி இருக்குதுன்னா, ஒரு ஆள் விசுவாசி செத்து பரலோகம் போனாராம் பாருங்கள். பரலோகத்தில் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்குது.
சாட்சி நேரம். இவர் எந்திரிச்சு நம்ம ஊருக்காரர் அவர் சாட்சி கொடுத்தாராம். எங்கள் ஊரில் 1941 இப்பேற்பட்ட வெள்ளம் வந்தது. அது கழுத்தளவுக்கு தண்ணியாக்கும், இத்தனை பேர் அடிச்சுட்டு போயிடுச்சாக்கும், இத்தனை பேர் செத்தாங்களாக்கும், இவ்வளோ நஷ்டம் உண்டாச்சு, உயிர் நஷ்டம், அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு பெருசாக பேசிகிட்டு இருந்தாராம் பாருங்கள். அங்கே நடுவில் கூட்டத்தில் இன்னொருத்தர் எழுந்திரிச்சாராம். கொஞ்சம் உட்காருப்பா நான் சொல்கிறேன்னு. யாருன்னு பார்த்தா நோவா. அவர் இருக்கிற இடத்துல இவர் எந்திரிக்கலாமா? நோவா எப்பேற்பட்ட வெள்ளத்தை பார்த்தவர். உலகம் முழுக்க வெள்ளம் வந்து எல்லாரும் சேர்த்து போய் நோவாவுடைய குடும்பத்தை தவிர அந்த 8 பேரை தவிர மீதி பேரெல்லாம் சேர்த்து போனாங்க. அப்பேற்பட்ட வெள்ளத்தை பார்த்துட்டு வந்த மனுஷன் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம 1941 எங்கள் ஊரில் எப்படி நடந்துன்னு பேசுனா என்னது இது? அதுக்கும் இதுக்கும் எங்கே இருக்குது பாருங்கள். அதுதான் இங்கே சொல்ல வர்றார் யோபு. பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவர். பலம்னா வேறு எதுவும் பற்றி பேசாதீங்க. அந்த பலம் இந்த பலம், இந்த ராஜா இப்படி ஆகும், இந்த ஆளுகிறவர் இப்படி ஆகும், அவர் இப்படி ஆகும். எவ்வளோ பெரிய மனுஷராக இருந்தாலும் எவருடைய பலத்தை பற்றி பேசி வீண். அவருடைய பலனெல்லாம் இவருடைய பலத்தோடு கம்பேர் பண்ணால் ஒன்றுமே கிடையாது. பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவர். பலன்றதை பற்றி பேசணுமா? அந்த சப்ஜெக்டை பேசினாலே கர்த்தரை பற்றி தான் பேசணும். ஏன்னா அவர் தான் பலத்தவர் அப்படிங்கிறான். அப்போ எப்பேற்பட்ட ஒரு பிக்சர் பாருங்கள். ஹீ இஸ் த டோட்டல் எம்பாடிமெண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த். பலத்தின் மொத்த உருவமாய் அவர் இருக்கிறார். அவர் இருக்கும்போது மற்றவருடைய பலத்தை பற்றி பேசுகிறது வந்து வீண் பேச்சாக இருக்கிறது. அது ஒன்றுத்துக்கு உதவாததாய் இருக்கிறது. சங்கீதத்துக்கு போங்க. சங்கீதம் 62:11. சங்கீதம் 62:11 இன்னொரு அருமையான ஒரு வசனம் இருக்குது. தேவனுடைய சர்வ வல்லமை குறித்து இன்னும் அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 62:11. தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. பவர்னா அது யாருது? யாருக்கிட்ட இருக்குது? அது அவருடையது. வல்லமை தேவனுடையது. வல்லமைங்கிறது வேற எவர்கிட்டையும் இல்லை, அவர்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறான் சங்கீதக்காரன். வல்லமைன்னா அவர் தான். யோபு சொல்லிட்டான், பலத்தை பற்றி பேசினா அவரை பற்றி தான் பேசுகிறான். ஏன்னா அவர் தான் பலத்தவர். வல்லமைக்கு சொந்தக்காரர் யார்? வல்லமை யார்கிட்ட இருக்குது? அவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த தேவ மனுஷர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, யோவானாக இருந்தாலும் சரி, யோபுவாக இருந்தாலும் சரி, சங்கீதக்காரனாக இருந்தாலும் சரி, எல்லாரும் தேவன் சர்வ வல்லவர் என்கிற வெளிப்பாட்டை ஏதோ ஒரு காலகட்டத்திலே அவர்கள் அடைந்தார்கள். அதுதான் அவர்களை பெரிய மனிதர்களாக ஆக்குது, வெற்றிகரமானவர்களாக ஆக்குகிறது. இவர்கள் மட்டும் இல்லை, கடந்த 2000 ஆண்டுகளாக வாழ்ந்த பெரிய தேவ மனிதர்கள் அவர்களை பாருங்கள். பெரிய தேவ மனிதர்களுடைய சரித்திரத்தெல்லாம் வாசித்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு சர்வ வல்லவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவர்தான் பலவான், அவர்கிட்ட இருக்கிற பலன் யார்கிட்டையும் இல்லை, அவர்கிட்ட இருக்கிற பவர் யார்கிட்டையும் இல்லை, அவர் பவர்ஃபுல் காட். நம்ம தேவன் வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன் என்கிற ஒரு வெளிப்பாட்டை அவர்கள் பெற்றார்கள். ஆகவே தான் அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவர்கள் சிறந்து விளங்கினார்கள், தலை தோங்கினார்கள். தேவன் சர்வ வல்லவருங்கிறது அதை குறித்து ஒரு வெளிப்பாடு நமக்கு இல்லைன்னா, அப்போ நம்முடைய பிரச்சனை நேரத்தில் அவர் நமக்கு என்ன செய்ய முடியும் என்கிறத நம்ம எப்படி எண்ணி பார்க்க முடியும்? பாருங்கள், இந்த வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இவங்கெல்லாம் கூட பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறாங்க. யோபு சந்திக்காத பிரச்சனையா? யோவான் வந்து பத்மு தீவுலேருந்து எழுதுகிறார் வெளிப்படுத்தின விசேஷத்தை. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நிமித்தம் பத்மு தீவுக்கு அவர் கடத்தப்பட்டு அங்கே இருக்கிறாரு. அவரை கொல்லணும்னு பார்க்குறானுங்க. அந்த நேரத்தில் எழுதுகிறார். அவருக்கு ஒரு வெளிப்பாடு, சர்வ வல்லமுள்ள தேவன் இவர். பரலோகமே சொல்கிறது அவர் கேட்குறாரு. பரலோகம் பெரிய ஆரவாரத்தோட அல்லேலூயா, தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார், சர்வ வல்லமுள்ள தேவன் ராஜ்யபாரம் பண்ணுகிறார்னு அவர் எவ்வளோ பெரியவர் எண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் நத்திங். இந்த ஆட்கள் என்னை போட்டு கொல்லணும்னு நினைக்கிறவன், என்னை தண்டிக்கணும்னு நினைக்கிறவன், என்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறவன்னு நினைக்கிறவன், இவர்களுடைய அதிகாரம், இவர்களுடைய வல்லமை எல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறது உடனே வரும் இல்லையா? அப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்துக்கிட்டு இவரை கொண்டு போய் அங்கே வச்சிருக்கான் பாருங்க, சிறைப்படுத்தி வச்சிருக்கான். அவனுடைய வல்லமையை பற்றி யோசிக்காம தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்கிறதை வானம் பரலோகம் சொல்லுகிறது என்பதை எண்ணி பார்க்கிறான் யோவான். யோபும் அப்படிதான் தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் மறந்து தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர். கஷ்டத்தின் மத்தியில் அவனுக்கு தெரியுது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இதையெல்லாம் அப்படியே திருப்ப முடியும்.
அவர் பெரியவர், அவர் வல்லவர், சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை அவன் எண்ணி பார்க்கிறான். அதனால தான் பாருங்கள், கடைசியில் இழந்ததெல்லாம் 2 மடங்காக திரும்ப பெற்றான். அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எங்கேயோ தியானித்து வச்சு அது விளங்குகிறது, அவனுக்கு தெரிகிறது. தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். பலத்தை பார்த்தால் அவரிடத்துல தான் பலம் இருக்குது, அவரே பலத்தவர் என்கிறான். சங்கீதக்காரனும் அப்படிதான். பலத்துக்கு சொந்தக்காரர் யார்? அது தேவனுடையது, அவர் தான் அதுக்கு ஓனர் அப்படிங்கிறான். வேறு யார்ட்டையும் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறான். அப்போ இந்த பெரிய தேவ மனிதர்கள் அவர்கள் மட்டும் இல்லை, கடந்த 2000 வருஷங்களாக இந்த பூமியில் வாழ்ந்து வெற்றிகரமாக வாழ்ந்து இந்த உலகத்தையே அசைத்த பல தேவ மனிதர்கள் அவரெல்லாம் எப்படி அப்படி இருந்தாங்கன்னா, அவர்கள் இந்த தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை குறித்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு ஒரு வெளிப்பாடு, ஒரு உறுதிப்பாடு அவர்களுக்கு கிடைச்சது. நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். அதனால தான் எல்லா பிரச்சனையும் தைரியத்தோடு சந்திக்கிறார்கள். எந்த பிரச்சனைகளுக்கும் அவர்கள் தோண்டு போகலை, சோர்ந்து போகலை. ஏன்னா சர்வ வல்லமுள்ள தேவன் என்னுடைய தேவன்றது அவங்களுக்கு விளங்கிடுச்சு. சர்வ வல்லமுள்ள தேவன் அவர்ன்றதை உங்கள் தேவன் சர்வ வல்லமுன்னு விளங்குச்சுன்னா உங்கள் பிரச்சனைகள்லாம் ரொம்ப சின்னதாக தெரியும். அப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, இந்த 1 ரூபா காயின் இப்போ இருக்குது, அது 1 ரூபா காயின் நான் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அந்த சில்லறை காசு, அந்த 1 ரூபா காயின் எடுத்து கையில் வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா வெறும் 1 ரூபா தான் தெரியும். புத்தியே 1 ரூபா புத்தி ஆகிடும். வேறு எதையுமே பார்க்க மாட்டீங்களே, ஏன்னா எப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்களே. அதை எடுத்து இப்படி வச்சு பார்த்தா எல்லாரும் தெரியும், இந்த 1 ரூபாயும் தெரியும். இந்த 1 ரூபா இருக்கிற எந்த சைஸில் இருக்குதோ அந்த சைஸில் தெரியும். கிட்ட கொண்டாந்தீங்கன்னா அது ரொம்ப பெருசாக தெரியும். நிறைய பேர் இன்றைக்கி அவங்க பிரச்சனை பெருசாக தெரியுது, ஏன்னா அதை தான் தியானிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப கிட்ட வந்துருச்சு, அதையே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. தங்களுடைய கஷ்டம், தங்களுடைய பிரச்சனை, தங்களுடைய சவால்கள், தங்கள்கிட்ட என்ன இல்லை, தாங்கள் பலவீனர், என்கிட்ட ஒன்றும் இல்லை, எனக்கு பயமாக இருக்குது, இதையே தான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப பெருசாக தெரியுது. நான் சொல்கிறேன், என்னைக்கு தேவன் சர்வ வல்லவர்ங்கிறது உங்களுக்கு விளங்குதோ, அதை தியானித்து அது உள்ளே போகுதோ, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப சின்னதாக தெரியும். பிரச்சனை இல்லைன்னு சொல்லலை. we don't live in denial. நாம் பொய்யிலே வாழுகிறவர்கள் அல்ல. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வாழ்கிற ஆளுங்க கிடையாது. நம்ம மெய்ய பேசுகிறேன், நான் உண்மையை பேசுகிறேன். பிரச்சனைகள் இருக்குது, ஆமாம் இருக்குது. எனக்கு பிரச்சனை இருக்கா? இருக்குது. உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? இருக்குது. ஆனால் சிலர் பாருங்கள், பிரச்சனையை தான் பிரதானமாக பார்க்குறாங்க. ஏன்னா ரொம்ப கிட்ட வச்சு அதையே தான் தியானிச்சிட்டு இருக்கிறாங்க. எனக்கும் பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்குது, ஆனால் அந்த பெரிய பிரச்சனை ரொம்ப சின்னதாக தெரியுது. ஏன்னா என்னுடைய கர்த்தர் எனக்கு ரொம்ப பெரியவராய் தெரிகிறார், அவர் சர்வ வல்லவராய் தெரிகிறார். அந்த சர்வ வல்லவரோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் ஒன்றுமே கிடையாது. நல்லா யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேருக்கு நான் பிரசங்கம் பண்ணுறது இன்றைக்கி ரொம்ப தேவை. முதலேருந்து நான் சொல்லிட்டு வரேன், இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் தியோலாஜியன்ஸுக்கு பேசுகிறது கிடையாது. தேவன் ஆவியாக இருக்கிறார்ன்றது எங்கள் செமினர்லேயே பேசினார். எல்லாம் தியாலஜி டாக்டரேட் வாங்குகிற இடத்துல போயிட்டு தேவன் ஆவியாக இருக்கிறார் என்பதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு தியாலஜி பேசினாரா? கிடையாது. சமாரியா ஸ்திரீகிட்ட போய் கிணத்தண்டையில் உட்காந்துக்கிட்டு அந்த பெண்ணிட்டு சொல்கிறாரு, தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேணும்னு. ஒரு வாழ்க்கையில் ரொம்ப கெட்டு போய் வாழ்க்கையே சிதைந்து போய் கிடக்கிறது, கெட்டு போய் கிடக்கிறது. அந்த பெண்ணுக்கு பெரிய மாற்றமெல்லாம் தேவைப்படுது. அவள்கிட்ட போய் தேவன் ஆவியாக இருக்கிறான்ற அவ்வளோ பெரிய சப்ஜெக்டை பேசுகிறார். இதெல்லாம் கல்லூரியில் படிக்கும்போது எங்களுக்கெல்லாம் கற்றுத்தர்றாங்க. ஆனால் இந்த படிக்கிற ஆளுகளுக்கு என்னென்னா, இதெல்லாம் கல்லூரியில் படிக்கிறதோடு வச்சுக்கணும், சர்ச்சில் பேசக்கூடாதுன்னு. நான் முதல்ல இப்படிலாம் பேச ஆரம்பிச்சப்போ ஒரு பெரிய பிரசங்கரே சொன்னார், இதெல்லாம் பேசினா நீ உருப்படவே மாட்டேன் அப்படின்னாரு. யாரும் பிரசங்கத்தை கேட்க மாட்டான். ஏன்னா ஜனங்க சிம்பிளாக கெட்ட குமாரன், இந்த வாரமும் கெட்ட குமாரன் தான், அடுத்த வாரமும் கெட்ட குமாரன் தான், 52 வாரத்தில் 50 வாரம் கெட்ட குமாரன் தான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த சர்ச்சுக்கு போனால் கெட்ட குமாரன், அந்த சர்ச்சுக்கு போனாலும் கெட்ட குமாரன் தான். ஏன்னா யாரும் சொல்லி வச்சுருக்கிறாங்க, ஜனங்க ரொம்ப விளங்காதவங்களுக்கு இதெல்லாம் அப்படின்னு. நான் கண்டுபிடிச்சது என்னென்னா, ஜனங்களுக்கு விளங்குது. விளங்குனாலதுனால தான் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் இடமே கொள்ளாத அளவுக்கு அவ்வளோ நிரம்பி வந்தாங்க. சாயந்தரமும் இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. ஏன்னா விளங்குது, விளங்குது. எனக்கு சொல்லியான்றாங்க, எனக்கு நல்ல விலைக்கு சொல்லுங்கன்றாங்க. நம்பாதீங்க இவங்கள, நல்ல விலைக்கு சொல்லுங்கள். இது கிணற்றண்டையிலிருந்து சமாரிய ஸ்திரீகிட்ட பேச வேண்டிய விஷயம். சாதாரண மனுஷர்களிடத்தில், உங்களை பாரு என்ன மாதிரி மனுஷர்கிட்ட, கஷ்டப்படுகிற மனுஷர்கள்கிட்ட,
வாழ்க்கையில் தவறி போய் பலவிதமான கஷ்டங்களை சிக்கி இருக்கிறவர்கள், வாழ்க்கை சிதந்து போயிருக்கிறவர்கள், கெட்டு போயிருக்கிறவர்கள், ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறவர்கள்ட்ட பேச வேண்டிய விஷயம். பயந்து கொண்டிருக்கிறவர்கள், சந்தேகித்து கொண்டிருக்கிறவர்கள், வாழ்க்கையின் பிரச்சனைகளில் மூழ்கி கிடக்கிறவர்கள், அவர்களிடத்தில் பேச வேண்டிய விஷயம். நான் சொல்லுகிறேன், தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். இது உங்களுக்கு குட் நியூஸாக வரணும் இன்னைக்கு. ஏன்னா சர்வ வல்லமை உள்ளவர்னு விளங்கிருச்சுன்னா உங்கள் பிரச்சனையெல்லாம் ரொம்ப சின்னதாக தெரியும். ஏன்னா இவ்வளவு பெருசாக இவர் தெரியும் போது உங்கள் பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது இருக்க வேண்டிய இடத்துல வைப்பீங்க, அதை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்ப்பீங்க. இல்லைன்னு மறுதளிக்க மாட்டீங்க, பொய் சொல்ல மாட்டீங்க. இருக்குது, ஆனால் இதை காட்டிலும் எவ்வளவு பெரியவர் என்னுடைய தேவன் என்பதை உங்களுடைய உள்ளம் சொல்லும். அப்போ அதனால தான் அது பரிசுத்தவான்கள்லாம் இதை அறிந்திருந்ததுனால தான் அவர்கள் பெரிய ஜெயிக்கிறவர்களாக இருந்தார்கள், வெற்றி சிறக்கிறவர்களாக இருந்தாங்க, உலகத்தை அசைக்கிறவர்களாக இருந்தாங்க. சாதாரண மனுஷர்கள் எழும்பி பெரிய சாதனைகளை அவர்கள் செய்தார்கள். சத்தியம் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்க வேணும். சத்தியம் உண்மையாகவே அது சத்தியமாக இருந்தால், அது உண்மையாக இருந்தால் நம் வாழுகிற விதத்தை அது நிச்சயமாய் பாதிக்கும். நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் வெற்றியும் அது நிச்சயமாய் கொண்டு வரும். தானியேல் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம்னு நினைக்கிறேன் இல்லையா? தானியேல் 11:32 சொல்லுது, they that know their God will be strong and will do great exploit. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். தமிழில் டிரான்ஸ்லேஷன் அவ்வளோ ஜோராக வரல, அதனால தான் எனக்கு இந்த 2 மொழியில் பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது. இன்னொரு 4 மொழியில் பிரசங்கம் பண்ண தெரிஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும். தமிழ்லேயும் பிரசங்கம் பண்ணுறேன், இங்கிலீஷ்லேயும் பிரசங்கம் பண்ணுறேன். இங்கிலீஷில் வாசித்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வருது. தமிழில் எப்படி சொல்லுவது, தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அப்படின்னா பலன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள்னு போட்டாங்க. இங்கிலீஷில் எப்படி வருதுன்னா, they that know their God will be strong and do great exploit. பெரிய சாதனைகளை செய்வார்கள், அவர்கள் பலன் கொண்டு பெரிய சாதனைகளை செய்வார்கள்னு. இந்த பெரிய பெரிய தேவ மனிதர்கள்லாம் எப்படி பெரிய சாதனைகளை செய்தார்கள்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான். எப்படி ஒரு சாதாரண மனுஷன் எழும்பி அவ்வளோ பெரிய சாதனையை செய்ய முடியும்? ஏன்னா தேவன் எவ்வளோ பெரிய தேவன் என்பதை அறிந்து கொண்டவர்கள். ஸ்பர்ஜன் என்கிற சாதாரண ஒரு சிறு பையன், டீனேஜர், இங்கிலாந்து தேசத்தில் எழும்பி பிரசங்கம் பண்ணுறாரு. அவரை கொண்டு போய் ஒரு சர்ச்சில் பாஸ்டராக போடுறாங்க. 17-19 வயசு என்னமோ பாஸ்டராக போடுறாங்க. கூட்டம் அலமோதுது இவருடைய பிரசங்கத்தை கேட்குறதுக்கு. லண்டன்லேருந்து கூப்பிட்டு போய் இன்னொரு பெரிய சர்ச்சில் பிரசங்கம் ஏற போடுறாங்க. அங்கே இடமே கொள்ளலை. ஒரு காலகட்டத்தில் 10,000 பேர் மேலே கூடி வந்துட்டாங்களாம். அந்த மாதிரி ஊரே அசைக்கிறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே அதை அச்சிட்டு வெளியே வருகிறது. அடுத்த நாளே 50,000 காப்பீஸ், அந்த பிரசங்கத்தினுடைய 50,000 காப்பிகள் விற்கப்படுகிறது ஒவ்வொரு வாரமும். எப்படி ஒரு சாதாரண பையன், ஒரு சாதாரண பையன்தான், உங்களை மாதிரி என்ன மாதிரி தான். எப்படி அப்படியேப்பட்ட ஒரு இதுதான், எப்படியோ தேவன் எப்படிப்பட்டவருங்கிறத பற்றி ஒரு ஆழமான அறிவு வந்துருச்சு. தேவனை பற்றி சில காரியங்கள்லாம் புரிந்து வச்சுக்கிட்டார். வெறும் பைபிள் நாலேஜ் இல்லை ஸ்பர்ஜன்கிட்ட. நீங்கள் வாசித்து பாருங்கள், அவருடைய சர்மன்ஸ் எல்லாம் வாசித்து பாருங்கள். எல்லா சர்மனும் ஃப்ரீயாக இருக்குது, வாசிக்கிறதுக்கு தான் ஆள் இல்லை. மெட்ராஸில் நான் அந்த காலத்தில் இந்த ஆன்லைன் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு லைப்ரரியில் போய் படிப்பேன் பாருங்கள், தியாலஜிக்கல் லைப்ரரி. அங்கே போய் இன்னொருத்தவங்க வச்சுருக்கிற லைப்ரரி அங்கே போய் படிப்பேன். யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. இப்போ நான் ஒருத்தன் தான் இருப்பேன் படிக்கிறதுக்கு. அந்த புக்ஸை யாருமே எடுத்துன்னு போனது கிடையாது, யாருமே படித்தது கிடையாது போல இருக்குது. அப்படியே இருக்குது. ஒரு 10,000-20,000 புக்கு இருக்கும், படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இதெல்லாம் இருக்குது, நீங்கள் படித்து பாருங்கள். இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க படித்து பாருங்கள். எப்பேற்பட்ட தேவனை அறிகிற அறிவு, அந்த தேவனை அறிகிற அறிவு அந்த மனுஷனை உயர்த்துது, அவனை சிறக்க வைக்கிறது, வெற்றி பெற வைக்கிறது, அவனை ஆள வைக்கிறது. 10,000 பேர் உட்கார்ந்து அந்த ஆளுடைய பிரசங்கத்தை கேட்குற அளவுக்கு மைக்கு இல்லை, ஒன்றும் இல்லை. பிரசங்கம் பண்ணுறாரு, கேட்குறாங்க. அப்பேற்பட்ட அளவுக்கு பிரசங்கம் பண்ணி முடித்தா இன்னும் கொஞ்சம் பேசுங்கன்றாங்க. அந்த அளவுக்கு அவருடைய பிரசங்கம் இருக்கிறது. எப்பேற்பட்ட காரியம் பாருங்கள். அப்போ
தேவனை அறிகிற அறிவு. நான் சொல்கிறேன், தேவனை மட்டும் அறிஞ்சிக்கிட்டிங்கன்னா, அவர் எப்படிப்பட்டவன் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெரிய சாதனைகளை செய்வீர்கள். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? முதல் காரியம், அவருடைய ஆற்றலுக்கு அளவில்லை, அன்லிமிட்டெட் எபிலிட்டி. ரெண்டாவது விதமாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா, இதை there are no levels of difficulty with God. தேவனுக்கு இது ரொம்ப சுலபம், அது இன்னும் கொஞ்சம் கஷ்டம், இதுக்கு கொஞ்சம் வல்லமை இருந்தால் போதும், அதுக்கு இன்னும் அதிகம் வல்லமை தேவைப்படுது அப்படின்னு இதுக்கு ஒரு லெவல் ஆற்றல் தேவைப்படுது, அதுக்கு வேறு லெவல் ஆற்றல் தேவைப்படுதுன்னு அப்படிப்பட்ட ஒரு காரியம் தேவனிடத்தில் கிடையாது. நோ லெவல்ஸ் ஆஃப் டிஃபிகல்ட்டி. அதனால தான் நான் சொல்லுவேன், 5 அப்பம் 2 மீன் கொண்டு 5000 பேரை போஷித்தார். ஏன் 5000 பேரை போஷித்தார்? ஏன்னா வெறும் 5000 பேர் தான் இருந்தாங்க, அதனால தான் 5000 பேரை போஷித்தார். 50000 பேர் இருந்தால் அதே 5 அப்பம் 2 மீனை வச்சு 50000 பேரையும் போஷிச்சிருப்பார். 5 லட்சம் பேர் இருந்தாலும் போஷிச்சிருப்பார். அடா, அதே 5 அப்பம் 2 மீனாயா? ஆமாம், 5 அப்பம் 2 மீனை வச்சு தான் 5000 பேரை போஷித்தார். அப்புறம் 50000 பேருக்கு எப்படி இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்றீங்களா? இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றீங்களா? 5 அப்பம் 2 மீனை வச்சு அது ஒரு ஆளுக்கு பற்ற வேண்டிய சாப்பாடு. அதை வச்சு 5000 பேரை வயிறு நிறைய சாப்பிட வச்சு 12 கூட மீறுற மாதிரி பண்ணாருன்னா 50000 பேருக்கு அதையே வச்சு போஷிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இட் இஸ் நாட் மோர் டிஃபிகல்ட். இதை காட்டிலும் அது இன்னும் கடினம் என்பது கிடையாது. அதான் சர்வ வல்லமைங்களுடைய அர்த்தம் அதுதான். ஒரு காரியத்தை எப்படி செய்கிறாரோ அது போலவே இன்னொரு காரியத்தை கடினம் போல நம்மளுக்கு தோன்றும். நமக்கு இது சுலபம், அது கஷ்டன்றது போல தோணும். அவருக்கு எல்லாமே சேம் தான், அவருக்கு எல்லாமே ஒன்று தான். இந்த வெளிப்பாடும் ஜனங்களுக்கு உண்டாக வேணும். பாருங்கள், விசுவாசிகளாக இருக்கிற நாம் இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்ஸஸ். நம்முடைய வெற்றி வாழ்க்கைக்கு இது ஒரு படி மாதிரி, இதில் ஏறி தான் போகணும். இதை தெரிஞ்சுக்கணும். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். சர்வ வல்லமை உள்ளவர்னா என்ன? இந்த பிரச்சனைக்கும் அந்த பிரச்சனைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஏன் இந்த பிரச்சனை கொஞ்சம் சுலபமாக டீல் பண்ணலாங்க, அந்த பிரச்சனை அதெல்லாம் போய் எந்த பிரச்சனையாக இருந்தானே என் தேவன் சர்வ வல்லவர்னா அவர் சர்வ வல்லவர். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவரால் அதை தீர்க்க முடியும். அப்பேற்பட்ட சர்வ வல்லமுள்ளவர் அவர் அப்படிங்கிறது விளங்கும். அதுலேயே இன்னொரு காரியம் என்னன்னா, அவர் லெவல்ஸ் ஆஃப் டிஃபிகல்ட்டி கிடையாது. அவர்கிட்ட இளைப்படைகிறதும் இல்லை, சோர்வடைகிறதும் கிடையாது. சர்வ வல்லமைனா ரொம்ப செஞ்சுட்டு தேவன் 6 நாள் எல்லாத்தையும் சிரிச்சிட்டு 7ஆவது நாள் ஓய்வு விழுந்தாருன்னா ஒருத்தர் சொல்கிறார், ஆமாங்க 6 நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வானத்தை கிணத்தெல்லாம் தொங்க விட்டு நட்சத்திரத்தெல்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சு வச்சு மீன்கள் பறவைகள் மிருகம் சூரியன் சந்திரன் நட்சத்திரம்லாம் பண்ணி எவ்வளோ வேலை பண்ணார். ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க வேணாமான்றான். ஐயோ, கடவுளையே புரிஞ்சுக்கல. வெறும் வார்த்தையினால் உலகத்தை உண்டாக்குறாருங்க. அவருக்கு எதுக்கு ரெஸ்ட்டு? அவர் ஒன்றும் களைச்சி போய் ரெஸ்ட் எடுக்கல. அந்த ரெஸ்ட்டு வேறு. அதை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன், அதுக்குள்ளே போக விரும்பலை நான். அந்த ரெஸ்ட்டு வேறு விதமான ரெஸ்ட்டு. அப்போ தேவன் களைப்படைவதில் வாசிங்க பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 28. பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. நீ எத்தனை பிரச்சனையை வந்தாலும் அத்தனை பிரச்சனையும் சால்வ் பண்ணுவார். எல்லோரும் ஜபத்தையும் கேட்குறாரு. நம்ம எல்லோரும் போய் அவர்கிட்ட போய் நிற்கிறதுனால அவருக்கு ஒன்றும் களைப்பாகிறது இல்லை. அவர் சோர்ந்து போகிறதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இப்போ கவனிங்க, இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ? நிறைய பேர் கேட்டதே இல்லை, இதை யாரும் அவங்களுக்கு போதிச்சதே இல்லை, சொன்னதே இல்லை, விளக்கி சொன்னதே இல்லை. அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. இப்போ பாருங்கள், தேவன் அப்படி சோர்ந்து போகிறதில்லை, இளைப்படைகிறது இல்லைன்னு சொல்லிட்டாரு இல்லையா? சொல்லிட்டு இப்போ நம்மகிட்ட வர்றாரு. அவர் இளைப்படைகிறது இல்லை, சோர்ந்து போகிறது இல்லைன்றது நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வித்தியாசத்தை உண்டாக்குது? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, ஏன்னா அவர் சோர்ந்து போகாதவர் அல்ல, அப்படிப்பட்ட எனர்ஜி உடையவராச்சு அவர் என்ன பண்ணுறாரு? நாம் சோர்ந்து போகிறவங்க நமக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய கிறிஸ்தவங்க இதே தான், ரொம்ப பலவீனம், முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப கடினமாக இருக்குது, எல்லாம் முடியலன்றாங்க.
கர்த்தர் சொல்கிறாரு, பா முடியல முடியல முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிறே, கொஞ்சம் நின்று கர்த்தரை எப்படிப்பட்டவர்னு தியானி. உன் பிரச்சனை என்னன்னா கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கல. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சோர்ந்து போகிறதும் இல்லை, இளைப்படைகிறதும் இல்லை. அதனால் அவரை உனக்கு தெரிகிறதுனால, நீ அவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால, அவர் நீ சோர்ந்து போய் இழப்படைஞ்சு அப்படியே உட்கார்ந்துருக்கும் போது ஒன்றும் இல்லாமல் ஒன்று விட்டுறது இல்லை. அவர் என்ன பண்ணுறார், உங்ககிட்ட வந்து ஒன்றை சோர்ந்து போகாதபடிக்கு சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனை கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, நல்லா கவனிச்சிங்களா, கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா ஏதோ பஸ் ஸ்டாண்டில் நின்றுருக்க மாதிரி நின்றுருக்கிறது இல்லை. சும்மா அப்படியே காத்திருக்கிறேன் கர்த்தருக்குன்னு இல்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா தியானிக்கிறது. கர்த்தர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு வல்லவர் என்பதை போய் வசனத்தை கேட்டு, இப்படிப்பட்ட பிரசங்களை கேட்டு அதை தியானித்து, அதை சொல்லி சொல்லி அதை முணுமுணுத்து, அதை வார்த்தையை உள்ளத்தில் வச்சு மனதில் வச்சு அதை அசை போட்டு அப்படி காத்திருக்கிறவர்கள், கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து, புதுபலனும் சும்மா ஒன்றும் வந்துடாதுங்க, சும்மா காத்திருக்கிறதில்ல, புதுபலன் அடைந்து கழுகுகள் போல் செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். நிறைய பேர் பிரச்சனையினால சோர்ந்து போய் அப்படியே கிடக்கிறாங்க. நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறேங்க எல்லாம் மாறணும்னு பார்த்துட்டேங்க, மாறாது. நீங்கள் சும்மா அப்படியே படுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மாறாது. எப்போ மாறும்? கொஞ்சம் பைபிள் எடுத்து திறந்து இந்த மாதிரி போதனைகளை கேட்டு இதை எடுத்து உள்ளத்தில் வச்சு தியானிக்க வேண்டும். தியானித்து இதை அசை போட வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். ரொம்ப உயர பறக்கிறவங்க இவங்க. கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகாது. அதே வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள், இளைப்படையார்கள் சோர்ந்து எங்கேருந்து வந்தது அது? அவருடைய கர்த்தர், அவர் சர்வ வல்லவர். அவர் சோர்ந்து போகிறதே இல்லை, அவர் இளைப்படைகிறதே இல்லை. ஆகவே அவர் இவர்களுக்கு தேவனாக இருக்கிறபடினால, இவர்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கும் போது, வாழ்க்கையில் பல்வேறு சூழ்நிலைகளால் கஷ்டப்பட்டு சோர்ந்து போய் வெறுத்து போய் சலித்து போயிருக்கும் போது அவர்கள் சோர்ந்து போக விடுறதில்லை. இவர்கள் மட்டும் இதை தியானிப்பார்கள் என்றால், இதை உள்ளத்தில் வைப்பார்கள் என்றால், இதை எண்ணி பார்ப்பார்கள் என்ற சத்தியத்தை உள்ளே எடுத்து உள்ளே செலுத்துவார்கள் என்றால், இதை எண்ணுவார்கள் என்றால், அவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். சோர்ந்து போக மாட்டார்கள், ஓடினாலும் நடந்தாலும் இளைப்படையார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். நிறைய பேருக்கு ஏன் வேறு விதமான எனர்ஜி இல்லை, இன்னைக்கு எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒன்றும் முடியலங்க அப்படின்றாங்க. என்ன ஒன்றும் முடியல? ஏன் எனர்ஜி இல்லை? இருக்க வாலிபர்களே அப்படி தான் இருக்கிறாங்க. அதான் வேதமே சொல்லுது, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். நான் பார்த்துருக்கேன், நல்ல உயரமாக இந்த பெருசுக்கு இருக்கிற ஆள் பாடி பில்டராக வேறு இருக்கிறான். ஆனால் ஆயிடுறது அப்படியே ஏதோ பிரச்சனையானதுனால, ஏதோ கொஞ்சம் பண பிரச்சனை, வேலை பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை, அப்படியே பயந்து போய் சுருங்கி போய் அவ்வளோ பெரிய சரீரம் இருந்து அவ்வளோ ஹைட்டெல்லாம் இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால தான் அந்த ஹைட்டு ஹீட்டு இதெல்லாம் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. அந்த காலத்தில் ஒருத்தர் சொன்னார், கொஞ்சம் ஹைட்டு மட்டும் உங்களுக்கு இருந்தால் நல்லா வந்துடு. ஐயோ வேணாம்ப்பா, எவ்வளோ ஹைட் ஆளுங்கள்லாம் பார்த்துட்டேன் நான். சில ஆளுங்கள்லாம் பிரயோஜனமே கிடையாது, ஹைட்டு இருந்து பிரயோஜனம் கிடையாது. உள்ள வெயிட்டாக இந்த வசனம் இருக்க வேண்டும். ஹைட்டை வச்சு, வெறும் ஹைட்டை வச்சு என்னத்தை பண்ணுறது? வெறும் ஹைட்டை வச்சு என்ன பண்ணுறது? ஜனங்க ஏதோ கணக்கு போட்டு கொஞ்சம் சோப்பாக இருந்தா, ஐயோ எத்தனை பேர் சோப்பாக இருந்து ஒன்றும் இல்லாமல் போனாங்க. சோப்பை வச்சு என்ன பண்ணுறது? சோப்பாவை யூஸ் பண்ண முடியும் நம்ம? ஐயோ, உள்ள தைரியம் இல்லையே, உள்ளே தெம்பு இல்லையே, உள்ள எனர்ஜி இல்லையே, உள்ள சோர்ந்து போயிருக்கிறாங்களே, உள்ள இளைப்படைகிறார்களே. இளைஞர்களாக இருந்தும் இழப்படைஞ்சு சோர்ந்து போய் நம்பிக்கையற்றவர்களாக மாறிடுறாங்களே. இளம் வயதாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? பலன் இல்லையே. பிரச்சனைகளை எதிர்த்து நிற்கிறதுக்கு, தாங்கிக்கிறதுக்கு, முன்னேறி செல்வதற்கு வேண்டிய தெம்பு இல்லாமல் இருக்குதே. எத்தனை பேர் சொல்கிறீங்க தேவன் சர்வ வல்லவர்? அவர் சர்வ வல்லவராக இருக்கிறதுனால, இந்த தேவனை விசுவாசித்து அவரை என்னுடைய தெய்வமாய் நான் கொண்டிருக்கிறதுனால நானும் சோர்ந்து போவதில்லை, நானும் இளைப்படைவதில்லை.
வேறு லெவலில் எனர்ஜியை தர்றார், வேறு லெவலில் எனர்ஜியை தர்றார். அதனால தான் 2 சர்வீஸில் காலைல பிரசங்கம் பண்ணிட்டு இப்போ 3ஆவது சர்வீஸ் பிரசங்கம் பண்ணுறேன். எவ்வளோ நாள் அப்படி பண்ணுங்க பாருங்கள், எவ்வளோ நாள் பண்ணுறேன். எப்படி எப்படி 3 தடவை பண்ணுறீங்க? 3 தடவை நான் 30 தடவை வேணா கூட பண்ணுவேன். ஏன்னா சோர்ந்து போவதில்லை, இளைப்படைவதில்லை. என்னுடைய கர்த்தர் அப்பேற்பட்ட கர்த்தர், பலனை தருகிற கர்த்தர். இளைஞர்கள் கர்த்தருக்கு காத்திருக்கணும், பயந்துடக்கூடாது. வாழ்க்கையில் பிரச்சனைகளை பார்த்து பயந்துடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. வாழ்க்கையில் வர்ற சவால்களை பார்த்து பயந்து போயிடக்கூடாது, துவண்டு போயிடக்கூடாது. பலன் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்ப வேண்டும். இருக்கிறீங்களா? நிறைய வாலிபர்கள் இருக்கிறீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. சரி, 3வது, சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொன்னால் அவர் எதை விரும்புகிறாரோ, எதை சித்தம் கொள்ளுகிறாரோ அதையெல்லாம் அவரால் செய்ய முடியும் என்ற அர்த்தம். 1, அளவற்ற ஆற்றல் உள்ளவர். 2வது, அவரிடத்தில் இது கஷ்டம், இது ரொம்ப சுலபம் அப்படின்ற அந்த லெவல்ஸ் எல்லாம் கிடையாது, டிஃபிகல்ட்டி லெவல்லாம் கிடையாது, எல்லாம் ஒன்று தான் அவருக்கு. 3வது, எதை சித்தம் கொள்ளுகிறாரோ, எதை செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை நிச்சயமாக செய்வார். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. எதை சித்தம் கொள்கிறாரோ செய்வார். இதில் ஏன் அதை சொல்கிறேன்னா, ஏன் சித்தமும் செயலும் அவரோட ஒத்து போகுதுன்னா, அவர் விரும்பணும் ஒன்று, விரும்பினதான் செய்வார். அவர் விருப்பங்கள் எல்லாம் அவருடைய தன்மைக்கும் அவருடைய சுவாபத்துக்கும் ஒத்ததாக இருக்கிறது. சுவாபத்துக்கும் தன்மைக்கும் ஒத்த விதத்தில் தான் அவர் எல்லாத்தையும் விரும்புகிறார். தன்னுடைய சுவாபத்துக்கு ஒவ்வாத விதத்தில் எதையும் அவர் செய்வதில்லை என்றால் அதை அவர் விரும்புவதில்லை. அவர் விரும்பணுமே, he would do whatever he desires. எதை சித்தம் கொள்றாரோ அதை செய்கிறாரு. ஆனால் அதான் பாருங்க, ஒரு குஷ்டரோகி வந்தான் இயேசுகிட்ட, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும்னா. அவனுக்கு என்னன்னா, சொஸ்தமாக்க முடியுன்றதை பார்த்துட்டான் போல இருக்குவேன், மற்றவங்களெல்லாம் சொஸ்தமாக்குறத. அதில் சந்தேகம் இல்லை, சொஸ்தமாக நினச்சா நான் சொஸ்தமாக்கிடலாம் நினைக்கணுமே. சித்தம் உண்டா இவருக்கு? சித்தத்தை பற்றி தான் சந்தேகம், அவருடைய பலனை பற்றி சந்தேகம் இல்லை இவனுக்கு. அவன் நம்புறான் இவரால் எல்லாம் முடியும்னு. சித்தம் இருக்குதா, விரும்புகிறாரா இவர்? ஏன்னா அவங்க மதத்தில் சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு, தப்பாக சில காரியங்களை சொல்லி வச்சுட்டாங்க. தான் அந்த 9ஆம் அதிகாரத்தில் யோவானில் சீஷர்கள் கேட்குறாங்க இல்லையா, அந்த குருடனை பார்த்தப்ப, பிறவி குருடனை பார்த்தப்ப இயேசுகிட்ட கேட்குறாங்க, இவனா இவங்க தாத்தாவா, யார் செஞ்ச பாவம் இவன் இப்படி பிறந்தான்னு. இந்த மாதிரிலாம் பரப்பி வச்சுட்டாங்க. யாரோ தாத்தா காலத்து பாவம் உன்னுடைய 3ஆவது தலைமுறையாக இப்போ வந்துருக்குது, உன் மேலே வந்திருக்கு சாபம் அப்படின்லாம். ஆபிரகாமின் பிள்ளைங்க பாருங்கள், இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. தாத்தா காலத்து சாபம் உனக்கு ஒட்டிகிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லி விட்டாங்க வியாதியஸ்தர்கள்கிட்ட, கஷ்டப்படுறவங்கள்ட்ட. அதனால தான் நீ இப்படி இருக்கிற, யார் செஞ்ச பாவமோ அதனால் எப்படி இருக்கிறேன்னு. நம்ம ஊரில் கூட நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க கிறிஸ்தவரில். அந்த 3ஆவது தலைமுறை பாவங்க, அவங்க தாத்தாவுடைய அப்பா பண்ண பாவம் 4ஆவது தலைமுறையாக வந்திருக்கு, இப்படி பேசுகிற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. அவன் கேட்குறான், உமக்கு சித்தமானால், ஒருவேளை கடவுளே கொடுத்துருப்பார் அந்த வியாதின்னு யோசிக்கிறான் போல இருக்கவன். ஒருவேளை எங்கள் தாத்தா காலத்தில் யாரோ செஞ்ச பாவத்தினால இது ஒரு சாபமாக எனக்கு வந்துருச்சோ அப்படின்னு யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். உமக்கு சித்தமானால் முடியுமா? சித்தம் கொள்வீரா? ஒருவேளை நீரே கொடுத்தீங்கன்னா அப்படி எடுப்பீர், முடிய சித்தம்தான் இதுதான் அப்படின்னா எப்படி அதை மாற்றுவீர்? தெரியுது அவனுக்கு. சித்தமானால் சுத்தமாக்கும். ஒரு நிமிஷம் கூட தயங்களை யோசிக்கலை. இயேசு திரும்பி பார்த்து சொல்கிறாரு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு அப்படிங்கிறார். உங்களுடைய சுகம் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவன் எதை சித்தம் கொள்கிறாரோ, சுகம் மட்டும் இல்லை, எதை சித்தம் கொள்கிறாரோ அதை நிச்சயமாய் செய்வார். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவே தடைபடாது. அவர் செய்ய நினைத்ததை நிச்சயமாக செய்வார். அதனால தான் நான் சொல்கிறேன், கர்த்தர் சில காரியங்களை செய்ய முடியாது. இதை சொல்லும்போது சிலர் அப்செட் ஆகிடுறாங்க. ஐயோ, கர்த்தர் எதை வேணாலும் செய்யலாங்க, நீங்கள் என்ன சில காரியங்களை செய்ய முடியாதுன்றீங்க? பைபிள் சொல்லுதே, அவர் பொய் சொல்ல முடியாது சொல்லியிருக்கா இல்லையா? ஏன் பொய் சொல்ல முடியாது? ஏன்னா அவர் கையால் ஆகாதவரா பொய் சொல்ல முடியும்? அப்படி இல்லைங்க, பொய் சொல்ல முடியாது. ஏன்னா பொய் சொல்கிறதுன்றது அவருடைய தன்மைக்கு மாறானது.
அவருடைய சுவாபத்துக்கு எதிரானது. அவர் தன்னுடைய சுவாபத்துக்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியாது அவரால். அப்படி இயங்குகிறதல்ல, அவர் அப்படி செய்கிறவர் இல்லை. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. இது நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆறுதலை தருகிறது என்பதை பார்க்கணும். நீங்கள் வாழ்க்கையில் நமக்கு எப்பேற்பட்ட ஒரு ஆறுதலை இது தருகிறது யோசித்து பாருங்க. நம்முடைய கர்த்தர் அவருடைய சுவாபத்துக்கும் தன்மைக்கும் எதிரான ஒன்றையும் செய்ய மாட்டார். பொய் சொல்ல மாட்டார்ன்றது மட்டும் இல்லை, வேறு நிறைய காரியங்கள் கூட அவருடைய சுவாபத்துக்கும் தன்மைக்கு விரோதமாய் செய்ய மாட்டார். ஒரு தடவை வந்துக்கிட்டு இருந்தாங்க சீஷர்களும் இயேசுவும். சமாரியா வழியாக வர்றாங்க. லேட் ஆகிடுச்சு. உள்ளே போய் ஏதாவது ஹோட்டலில் ரூம் இருக்கான்னு பார்த்துட்டு வான்னு நினச்சார். ஊருக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறானுங்க, இல்லை அவனுங்க நம்மளை துரத்துறானுங்க. ஏன்னா அவன் சமாரியன், நம்ம யூதன், இன வேறுபாடு, விரோதம். அதனால் ஊருக்குள்ளேயே வராத போயிட்டேருன்றான். எவ்வளோ கொழுப்பு இருக்கு அவனுக்கு. நீர் யாருன்னு அவனுக்கு தெரியல. ஒரு காட்டுவோம் இயேசுவே. எலியா பண்ணது போல் வானத்திலிருந்து அக்கினியை வர வச்சு சமாரியாவே எரிய விட்டா தெரியும் இவனுக்கு நீர் யாருன்னு. என்ன நினச்சிட்டு இருக்கானுங்க அவனுங்க அப்படின்றாங்க. ஏசு சொல்கிறார், என்ன ஆவியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னால் செய்ய முடியாதுன்னு இல்லை, செய்ய முடியாது. ஏன்னா என் சுவாபத்துக்கு விரோதமானது அது. நான் அப்படிப்பட்டவர் இல்லை. சும்மா கண்ணாபின்னான்னு ஒரு காரியத்தை செய்கிறவர் கிடையாது, அழிக்கிறவர் கிடையாது, கண்ணாபின்னான்னு செய்கிறவர் கிடையாது. நான் முறையாக சரியாக செய்கிற ஆள். நான் நியாயத்தை நீதியை சரியாக நிறைவேற்றுகிற ஆள். தண்டனை கொடுக்கும்போது சொல்லி வான் பண்ணி டைம் கொடுத்து பொறுமையாக காத்திருந்து தண்டிக்கிறவர் இவர். கண்ணாபின்னான்னு செய்கிறவர் கிடையாது. எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதலை நமக்கு அது கொடுக்கிறது என்பதை பாருங்கள். அவர் பூரணர். அவர்கிட்ட பெர்ஃபெக்ஷன் இருக்குது. அவர்கிட்ட எந்த விதத்துலையும் எந்த குறையும் கிடையாது. பாருங்கள், புத்தியில் எந்த கோளாறும் கிடையாது. அவர் இப்படியும் செய்வார், அப்படியும் செய்வார். எப்படி செய்வார் நமக்கு சொல்ல, சிலர்கிட்ட அதிகாரம் இருந்ததுன்னா என்ன செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால தான் நம்மகிட்ட சர்வாதிகாரம் இல்லை. நம்மெல்லாம் சர்வாதிகாரிகள் இல்லை. நம்மெல்லாம் சர்வாதிகாரிகள் இருந்தோம்னா என்ன பண்ணுவோம்? வீட்டில் குடியிருக்கிறோம் பிடிக்கலன்னா முதல்ல தண்ணியை கட் பண்ணுவோம். உனக்கு காட்டுறேன் இரு, என் பவரை உனக்கு காட்டுறேன் இரு. அடுத்தது எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணுவோம். என் பவரை உனக்கு காட்டுறேன் எலக்ட்ரிசிட்டி. சும்மா ரோட்டில் போயிட்டு இருந்தால் நம்மளை குறுக்க முறுக்க வந்துக்கிட்டு ஒரு மாதிரி ஓட்டிகிட்டு போனான்னா ஒருத்தன் அவனை பஞ்சராக்கியாவது வேடிக்கை பார்க்கணுன்னு பார்ப்போம். யோசிச்சிருக்கீங்களா இல்லையா? எல்லோரும் என்ன பார்க்குறீங்க? இவர் இந்த மாதிரிலாம் பன்னீர் போல இருந்தாங்க. நான் உங்களை பார்த்துக்கிட்டு என்னென்ன யோசனைலாம் வருது. இந்த பயலை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் யோசித்துருக்கிறேன் சில நேரத்தில். நான் கூட சிலவங்க ஓட்டுறதை பார்த்தா அவ்வளோ கோவம் வருது நமக்கு. அதனால தான் நான் சர்வ வல்லவர் இல்லை. அதனால தான் நீங்களும் சர்வ வல்லவர் இல்லை. ஏன்னா ரோடெல்லாம் வண்டி ஓரமாக நின்றுட்டுருக்கும் பஞ்சர் ஆகி. நீங்கள் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பஞ்சர் ஆகி விட்டு போவீங்க. என்னென்ன பண்ணுவீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மெல்லாம் பர்ஃபெக்ட் கிடையாது. புத்தியில் பர்ஃபெக்ட் கிடையாது, பரிசுத்தத்தில் பர்ஃபெக்ட் கிடையாது, நியாயமாக நீதியாக எல்லாத்தையும் செய்கிறவர்கள் கிடையாது. நம்மகிட்ட பல குறைகள் இருக்கிறது. ஆனால் அவர் பர்ஃபெக்ட். அவர் ஒன்றுத்தையும் அநியாயமாக செய்யவே மாட்டார். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, நல்லோர் மீதும் தீயோர் மீதும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார், மழையை பெய்ய பண்ணுகிறார். சூரியன் உங்கள் தலையில் மட்டும்தானே அந்த ஒளி வீசுது? எல்லாருக்கும் வீசுதுங்க. எல்லோரும் நல்லா சாப்பிட்றாங்க. எல்லா செடி மரம் செடி கொடி எல்லாம் வளருது, தாவர வர்க்கங்கள்லாம் வளருது. வயலில் விதைக்கப்பட்ட நெல்லெல்லாம் நல்லா, ஏன்னா சூரிய ஒளி வந்து அவர்களுக்கு கிடைக்கிறது. இந்த பாவ உலகத்தில் கூட கர்த்தர் எவ்வளோ கருணை உள்ளவராக இருக்கிறாரு. தாறுமாறாக அவர் நடந்துக்கிறதுக்கு இல்லை, அவர் கருணை உள்ள நல்ல தேவனாக இருக்கிறார். எல்லோரும் சாப்பிட்ணும், தண்ணி குடிக்கணும், சாப்பிட்ணும், அவர்களுக்கு எல்லாம் வேண்டியதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் அவர் தன்னுடைய சுவாபத்துக்கு மாறாக எதிராக நடந்து கொள்கிறவர் இல்லை. அப்போ இது விசுவாசிக்கு எவ்வளோ பெரிய ஒரு கேரண்டி இது. என் கர்த்தர் அநியாயமாக ஒன்றும் செய்ய மாட்டார், எனக்கு அநியாயமாக என்னை அழிக்க மாட்டார், அநியாயமாக என்னை எதுவும் செய்ய மாட்டார். அவர் நல்ல தேவன், என்னை நேசிக்கிற தேவன், நியாயமானதை தான் அவர் செய்வார் என்கிற நிச்சயம் நமக்கு வந்து கிடைக்கிறது. மனுஷரை பற்றி அப்படி சொல்ல முடியாது. நான் எனக்கு ஒரு 16-17 வயசு இருக்கும்போது ஒரு 2 பிரசங்கியார்களோட ஒரு ரூமில் இருந்தேன். அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் அங்கே உட்காந்து ஒரு மீட்டிங்காக வெயிட் பண்ணிட்டுருக்குறோம். மேலே மீட்டிங் நடக்கும் போது கீழே ஒரு ரூமில் உட்காந்துருந்தோம்.
இந்த 2 பேருக்குள்ள சின்ன வாக்குவாதம் போயிட்டு இருக்குது. ஒருத்தர் கொஞ்சம் இளைய பிரசங்கியார், இன்னொருத்தர் கொஞ்சம் வயசான பிரசங்கியார். இந்த வயசான பிரசங்கியார் சும்மா இல்லாமல் வாயை திறந்து இவரை பற்றி என்னென்னமோ பேட் மவுத் பண்ணிட்டார். அங்கங்கே போய் இவரை பற்றி அவதூறாக பேசிட்டார். இவர் கொஞ்சம் இளமை துடிப்பு உள்ள ஆளாச்சா, நல்ல பிரசங்கியார் தான். ஆனால் அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அவர்கிட்ட கேட்க போய் இது அப்படியே எஸ்கலேட் ஆகி ரொம்ப அதிகமாக இந்த வாக்குவாதம் சூடேறி கடைசியில் கண்ணாபின்னான்னு 2 பேர் கத்திக்கிறாங்க. நான் பாட்டுக்கு 16-17 வயசு தான் நடுவில் அப்படி உட்காந்துட்டு இருக்கிறேன். நான் வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன். சரி, பெரியவங்க 2 பேர் எனக்கு சண்டை போட்டுக்கிறாங்கன்னு திடீர்னு இந்த இளையவர் எந்திரிச்சார் பாருங்க. எந்திரிச்சு இயேசுவின் நாமத்தில் உன்னை சபிக்கிறேன் அப்படின்னாரு. அவர் சொன்ன உடனே இந்த வயசானவர் பாவம் அவர் வாயை விட்டு கேட்டார். ஆனால் அவர் பண்ண தப்பு தான். இருந்தாலும் இவருக்கு கோவம் வந்து சபிச்சிட்டாரு. இவர் கொஞ்சம் பேயெல்லாம் ஓட்டுவார். அதனால் அவருக்கு இவரை பார்த்தா பயம். அப்போ வாய் முட்டு பேசாமல் இருக்கணும்ல. இவர் சபித்த உடனே அவர் விடன்னு ஆயிட்டார். அப்படியே வேர்த்து ஊற்றுது அவருக்கு ஓன்றாரு. நான் எந்திரிச்சு, அங்கிள் பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. அவர் சொன்னார்னு ஏன் நீங்கள் அவ்வளோ பயப்படுறீங்க? ஆமாம், அவர் சபிச்சாருன்னா அப்படியே ஆயிடுமா? அதெல்லாம் ஆகாது. என்ன சொல்ல வந்தேன் அவர்கிட்ட, அங்கிள் பயப்படாதீங்க, இவர் ஒன்றும் சர்வ வல்லவர் கிடையாது. அவரை தேட்டுறதுக்குள்ளே எனக்கு போடும்போதுன்னு ஆயிடுச்சு. சின்ன வயசில் இதெல்லாம் வேற பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் இருக்கிறீங்களா? நல்ல காலம் நம்மெல்லாம் சர்வ வல்லவர்கள் கிடையாது. ஊரே குழப்பத்தில் இருக்கும். கர்த்தர் சர்வ வல்லவர். அவர் ஒருத்தர் தான் சர்வ வல்லவர். ஏன்னா சர்வ வல்லவராக இருக்கணும்னா பர்ஃபெக்டாக இருக்கணும். ஏன்னா அவ்வளோ பெரிய பவரை ஒருத்தர் கையில் கொடுத்தா அவர் ரொம்ப கரெக்டான நீதி உள்ள நியாயம் உள்ளவராக இருக்கணும், கரெக்டாக நடந்து கொள்ளவராக இருக்கணும். ஒரு சின்ன பவரை, ஒரு சில்லறத்தனமான ஒரு பவரை, ஒரு சின்ன ஏதாவது ஆஃபீஸ்க்கெல்லாம் பண்ண கீழே இருக்கிற ஆள் பாருங்கள், அவன் தான் ரொம்ப கஷ்டம். என்ன கேட்காம நீ உள்ளே போயிடுவியா அப்படிமா? எனக்கு ஒன்றும் பெரிய அதிகாரமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சும்மா அங்கே நிற்க வச்சுருக்கிறாங்க. என்னை தாண்டி நீ உள்ளே போய் பெரிய ஆஃபீஸரை பார்த்தீங்கன்னா அவர் நல்லா பேசுவார். வாங்க வாங்க, வாட் கேன் ஐ டூ ஃபார் யூன்னுவார். இவங்கிட்ட தாண்டி போகிறது உள்ளே போதும் ஆகிடும். இவனா நைஸ் பண்ணி டீ வாங்கி கொடுத்து நல்லா பேசி, ஐயா உள்ளே போகலாமா, நாங்கள் சார் போகலாமா சார்ன்னு கேட்டு அவருக்கு உரிய இதெல்லாம் கொடுத்து அப்படி தான் போகணும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஈகோ அது. இருக்கிறீங்களா? சரி, அப்போ தேவன் சர்வ வல்லவர். சர்வ வல்லவர்னா அவர் என்னத்தை விரும்புகிறாரோ அது செய்கிறார். தன்னுடைய விருப்பத்துக்கு மாறாக ஒன்றும் செய்கிறது கிடையாது. விரும்புகிறதை அவர் செய்து முடிக்கிறவர் அவர். அப்போ அந்த விருப்பமும் செய்யும் ஒன்றா போகுது அவர்கிட்ட. தன்னுடைய சுவாபத்துக்கு மாறாக எதையும் அவர் விரும்புகிறது இல்லை, தன்மைக்கு மாறாக எதையும் விரும்புகிறது இல்லை. அதனால் சுவாபத்துக்கும் தன்மைக்கும் மாறாக எதிராக எதையும் செய்வதும் கிடையாது. இது விசுவாசிக்கு ஒரு பெரிய ஆறுதல். சில விசுவாசிங்க கர்த்தர் என்ன செய்வாரோ, யார் கண்டாங்க, எப்படி அடித்து போட்டாலும் போட்டுருவார், பூசிக்கி போட்டாலும் அதெல்லாம் பண்ண மாட்டார். நீங்கள் கர்த்தரை பற்றி தெரிஞ்சுக்கல. அப்படிலாம் கர்த்தர் ஒன்றும் பண்ண மாட்டார். கர்த்தர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார், நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார், நல்லவராய் இருக்கிறார், மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். ரொம்ப நாள் காத்திருக்கிறாரு, ரொம்ப டைம் கொடுக்குறார் திருந்துறதுக்கு கர்த்தர். அப்படிதான் வேதவாசனம் போதுகிறது. சரி, இவர் தம்முடைய வல்லமை எப்படியெல்லாம் வெளிப்படுத்துகிறார்? பல விதங்களில் வெளிப்படுத்துகிறார். ஒன்று சிருஷ்டிப்பில் வெளிப்படுத்துகிறார். சங்கீதத்துக்கு திருப்போம் 33ஆம் அதிகாரம், சங்கீதம் 33:6 பாருங்க. சிருஷ்டிப்பில் வெளிப்படுத்துகிறார். சிருஷ்டிப்பில் தம்முடைய சர்வ வல்லமையை எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. வெறும் வார்த்தை, சுவாசம், அவ்வளோதான். வார்த்தையை சொல்லும்போது சுவாசமும் வருது இல்லையா, காற்றும் வருது. காற்று இல்லாமல் பேச முடியாது. ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா கூடயே சுவாசமும் வருது. அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய சுவாசத்தினாலும். அப்படின்னா வெறும் வாயை திறந்து சொல்லியே எல்லாத்தையும் உண்டாக்கி விட்டார். அவ்வளவு பெரிய வல்லவராக அவர் இருக்கிறார். எதை நினைச்சாரோ, செய்யணும்னு நினைக்கிறாரோ, எதை உண்டாக்கணும்னு நினைக்கிறாரோ, அதை எப்படி உண்டாக்க வேணும்னு யோசித்து பார்த்து மனதில் வைத்து அதை எண்ணி அதை சித்தம் கொண்டு பேசி நிறைவேற்றி விடுகிறார். அப்பேற்பட்ட வல்லமை. அது மட்டும் இல்லை,
யாருடைய உதவியும் இல்லாமல் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 44:24. உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். இப்போ கவனிங்க, நானே எல்லாம் சொல்ல, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் அப்படின்னா எனக்கு யாரும் ஹெல்ப் தேவையில்லை, நானே செய்கிறேன்லாம், எனக்கு 4 பேர் உதவி செய்ய வேண்டியதில்லை. அப்புறம் சொல்கிறாரு, நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். நம்ம வீட்டில் கட்டிலுக்கு பெட்ஷீட் விரிக்கிறதுக்கே அந்த பக்கம் ஒரு ஆள் தேவைப்படுது, புடின்னு சொல்கிறோம். இவர் வானங்களையே இவரே விரிச்சிட்டாராம், பூமியே பரப்பி விட்டாராம். இவரே யாருடைய உதவி நானே பண்ணிட்டேன் போன்றார். எவருடைய உதவி இல்லாமல் தனியாளாக அவரே எல்லாத்தையும் செய்து முடித்தார்ன்றார். அவருடைய சர்வ வல்லமை கொஞ்சம் எண்ணி பாருங்கள், எப்படிப்பட்ட தேவன் இவர் என்று. 3வது, இந்த சிருஷ்டிப்பில் பார்த்தீங்கன்னா 3வது, ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாத்தையும் உண்டாக்குகிறார். ரோமர்களது நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆபிரகாம் பிள்ளை இல்லாத இருந்து 100 வயசு ஆயிடுச்சு, மனைவிக்கு 90 வயசு ஆயிடுச்சு. கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், வானத்து நட்சத்திரங்களை போல ஒன்று சந்ததியை உண்டாக்குவேன். இதை விசுவாசிங்க, நம்ம நம்பணும். எப்படி நம்புறது? வானத்தின் நட்சத்திரங்களை போல உண்டாக்குவேன்றாரு. அங்கே வசனம் சொல்லுது, 19ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லுது, அவன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். அதெல்லாம் பெருசாக நினைக்கலையா அவன். ஊரில் எல்லாம் சொல்கிறாங்க, யோ நீ செத்த மனுஷன் மாதிரி, நீ உயிரோடு இருந்த 100 வயசு ஆயிடுச்சு, இனிமே எங்கே பிள்ளை பிறகுதுன்னு வரும்போது நீ ஆள் செத்த ஆள் மாதிரி அப்படிங்கிறாங்க. செத்தன்னு நினச்சிக்கோ அப்படின்றாங்க. உன் மனைவியுடைய கற்பம் செத்து போச்சுன்னு நினச்சிக்கோ, இனிமே எங்கே பிள்ளை அப்படிங்கிறாங்க. ஆனால் அவன் விசுவாசிக்கிறான். எப்படி விசுவாசிக்கிறான்? 17ஆம் வசனம் சொல்லுது, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாகுவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற, அடுத்த வார்த்தை என்ன? வல்லவராயிருக்கிறார். தான் ரொம்ப முக்கியம். சொல்கிறவர் மட்டும் இல்லை, சொன்னதை செய்கிறதுக்கு பவர் இருக்கணுமே. பவர் இல்லாமல் சும்மா சொல்லி என்ன பிரயோஜனம்? வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. எத்தனை பேர் நம்புறீங்க? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்லாம் நம்பலாம். ஏன்னா சொன்னதை நிறைவேற்ற வல்லமை அவருக்குள்ளே இருக்கிறது. அவர் சர்வ வல்லவர். நம்புறாங்க, சொன்னதை நிறைவேற்றுவார். அவர் வல்லவர், அவர் சர்வ வல்லவர் என்ற வெளிப்பாடு அவனுக்கு வந்துருச்சு. அதுதான் விசுவாசம். விசுவாசத்துக்கு அடிப்படையே இப்படிப்பட்ட சத்தியங்களை குறித்த மாபெரும் வெளிப்பாடு. சர்வ வல்லவர். இந்த சர்வ வல்லவர் என்ன பண்ணுறவர்? இவர் 17ஆம் வசனம் சொல்லுது, மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர். மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர். சரீரம் செத்து போச்சுன்றாங்க, கற்பம் மனைவிக்கு செத்து போச்சுன்றாங்க. இவன் சொல்கிறான், இல்லை இல்லை, அவர் உயிர்ப்பிக்கிறவர், மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள்லாம் செத்து போனது மாதிரி இருக்குது. ஒருத்தர் சொன்னார், இது அதாங்க இந்த மேரேஜ் செத்து போச்சுங்க, மேரேஜ் இஸ் டெட், அதை உயிர்ப்பிக்க முடியாது, இனிமேல் அதை ஒன்றும் பண்ண முடியாதுங்க, காலி, ஃபினிஷ்ட் அப்படின்றாரு. நான் சொன்ன, செத்து போனதை உயிர்ப்பிக்கிற தேவன் இவர். இனிமே என்னங்க இருக்குது? இனிமே ஒன்றுமே முடியாதுன்றாரு. நான் சொல்கிறேன், செத்து போயிருக்குன்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் மட்டும் விசுவாசித்தால், இந்த சர்வ வல்லமுள்ள தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு விசுவாசித்தால் அந்த செத்து போனதை உயிர்ப்பிப்பார் அவர். திரு சொல்கிறாங்க, என் தொழில் செத்து போச்சுங்க. ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் காலி ஆயிடுச்சு, தொழில் போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சது, செத்து போச்சு, இனிமேல் அதை உயிர் கொடுக்க முடியாது, உயிர்ப்பிக்க முடியாதுன்றாங்க. நான் சொல்கிறேன், முடியும். மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர் இவர். திரும்ப நம்புறீங்க? மரித்ததுக்கெல்லாம் உயிர் கொடுக்கிறவருங்க இவர். மரித்ததுக்கெல்லாம் உயிர் கொடுக்கிறவர் இவர்.
செத்து போன அந்த பிஸ்னஸை, அந்த தொழிலை மறுபடியும் உயிர் கொடுத்து அதை வெற்றிகரமாக ஆக்கக்கூடியவர் இவர். செத்து போன எதுவாக இருந்தாலும் இவர் சரி பண்ணுவார்னு நம்புகிறான். அது கற்பமாக இருந்தாலும் சரி, சரீரமாக இருந்தாலும் சரி, செத்து போனதெல்லாம் உயிர்ப்பிக்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவர். வெளிச்சம் உண்டாகிறதுன்றார், வெளிச்சமே இல்லைங்க. இவர் சொன்னதுனால வெளிச்சம் உண்டாயிற்று. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல, அதான் சொல்லிட்டார், வானத்தின் நட்சத்திரம் போல சந்ததின்ட்டார். இல்லாததை போய் சொல்லிட்டார், இருக்கிறத போல சொல்லிட்டார். அது அப்படியே ஆகும் நம்புகிறான். ஏன்னா இவர் ஒன்றும் இல்லாததிலிருந்து எல்லாத்தையும் உண்டாக்குறார். எக்ஸ் நிஹிலோ கிரியேஷன்னு சொல்லுவாங்க. எக்ஸ் நிஹிலோன்னா லாட்டின் டேர்ம். அது ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்குகிறவர். ஏதோ ஒன்றிலிருந்து எல்லாத்தையும் உண்டாக்கலை, ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாத்தையும் உண்டாக்குறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் இப்படி சொல்லுகிறது அதை பற்றி. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கி நீங்கள் பார்க்குற ஒன்றுமே காணப்படுகிறவர்களிருந்து உண்டாகவில்லை. அதாவது இப்படி சொல்கிறேன் நான், இன்றைக்கு பார்க்குற எல்லாமே ஒன்றும் இல்லாமையிலிருந்து உண்டானது. ஏதோ ஒன்றிலிருந்து உண்டானது கிடையாது, ஒன்றும் இல்லாமையிலிருந்து உண்டானது. கிறிஸ்தவர்கள் இதெல்லாம் கொஞ்சம் கான்டெம்ப்ளேட் பண்ணணும். இதெல்லாம் நான் ரொம்ப ஆழமாக பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஒருவேளை சிலர் இதுக்கு புதுசாக இருக்கலாம். இதெல்லாம் ரொம்ப டீப்பாக போய் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன் அவர். இதை தியானித்து பார்க்க வேண்டும். ரோமர் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, தேவன் இருக்கிறார்ன்றதுக்கு என்ன சாட்சி? கண்ணால் காணக்கூடிய காரியங்களை பாருங்கள். வானத்தையும் பூமியும் பாருங்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மிருகங்கள், பறவைகள், மீன்கள், இதெல்லாம் பாருங்கள். மனுஷனை பாருங்கள், உங்கள் கண்ணை பாருங்கள், உங்கள் இருதயத்தை பாருங்கள், உங்கள் சரீரத்தின் அவயவங்களை பாருங்கள், உங்கள் சரீரம் எப்படி இயங்குகுதுன்னு பாருங்கள். நான் இன்றைக்கி நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். நான் யோசித்து பார்க்குறேன், என்ன மாதிரி இன்ட்ரிகேட்டாக ஒயர் பண்ணியிருக்கிறார் என்னுடைய சரீரத்தை. பெரிய பெரிய இன்ஜினியர், சயின்டிஸ்ட் எல்லாம் கொண்டு பார்த்தா ஆச்சரியப்படுறாங்க. இது ஒன்று பாட்டாக தனித்தனியாக ஸ்பெஷலிஸ்ட் படிக்கிறாங்க. இது மொத்தமாக பார்க்கணுன்னா ஒரு 20 பேரை கூப்பிட்டு வரணும். கிட்னிக்கு ஒரு ஆள், லிவருக்கு ஒரு ஆள், ஹார்ட்டுக்கு ஒரு ஆள், கைக்கு ஒரு ஆள், காலுக்கு ஒரு ஆள், மூளைக்கு ஒரு ஆள், இப்படி தனித்தனியாக கூப்பிட்டு வந்து எனக்கு அத்தனை பேர் பார்க்கணுங்க. எல்லாருக்கும் எல்லாம் விளங்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஞானம் உள்ள தேவன். உங்கள் சரீரத்தை பார்த்தாலே, உங்கள் கண்ணை பாருங்கள், என்ன அதிசய அற்புதமாக உண்டாக்கி இருக்கிறார்னு. இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அது என்ன சொல்லுகிறது? இதுவே இவ்வளோ அற்புதமாக வியக்கத்தக்க விதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல ஆச்சரிய அதிசயமாய் உண்டாக்கி இருக்கிறார்னா என்னை உண்டாக்குனவர் எவ்வளோ ஆச்சரிய அதிசயமானவராக இருப்பார். எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமலேருந்து உண்டாக்குறார். ரெண்டாவது, சிருஷ்டிப்பில் மட்டும் இல்லை, எல்லாத்தையும் தாங்குகிறதுலேயும் தன்னுடைய சர்வ வல்லமையை அவர் காட்டுகிறார். எல்லாத்தையும் தாங்குகிறதுலையும் காட்டுறார். இதை எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் 3ஆம் வசனத்தில். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும், யாருடைய மகிமையின் பிரகாசம்? பிதாவாகி தேவனுடைய மகிமையின் பிரகாசமும், அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்து. அவர் யாரோ அதுதான் இவரும். அவர்கிட்ட என்னெல்லாம் இருக்குதோ அதுதான் இவர்கிட்ட இருக்குது. தேவனுடைய தன்மைகள் அத்தனையும் இவர்கிட்ட இருக்குது. ஆல் ஆஃப் காட்ஸ் அட்ரிபியூட்ஸ் பிலாங் டு ஜீசஸ் ஆல்சோ. சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினால் தாங்குகிறவராய். அதுதான் கவனிக்கணும். சிருஷ்டித்தது மட்டும் இல்லை, எல்லாத்தையும் தாங்குகிறார். சிருஷ்டித்த போது இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களுக்கெல்லாம் சொன்னார், அங்கே கடை, நீ இப்படி வேலை செய்ய, இப்படி வா, இப்படி செய்ய அப்படின்னு ஆர்டர் போட்டு போனார். இன்றைக்கும் கரெக்டாக செஞ்சிகிட்டு இருக்கிறது. ஹலோ, அவர் சொன்னதை இன்றைக்கும் கரெக்டாக செய்து கொண்டு எல்லாத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினால் தாங்குகிறவர். ஆயிரம் அவ்வளோ பெரிய பவருங்க அவருக்கு. சொன்னார், சொன்னபடி ஆயிற்று. அது மட்டும் இல்லை, எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும்னு சொன்னாரோ அதே மாதிரி நடந்துக்குது. அதனால தான் தலை மேலே உள்ள எண்ணம் அது அங்கங்கே இருக்குது, கரெக்டாக வேலை செய்யுது. என்ன மாதிரி அற்புதமான ஒரு தேவன் பாருங்கள். இது ஏன் முக்கியம் எனக்கு? இதை நான் கொஞ்சம் பார்க்கணும், சிருஷ்டிப்பை பார்க்கணும். அப்போ தான் எனக்கு விளங்குது என் தேவன் யாருன்னு. எல்லாத்தையும் படைத்தவர் அவர், என் சரீரத்தை படைத்தவர். அப்போ படைத்தவர்னா கொஞ்சம் ரிப்பேர் பண்ணுறதுன்னு அவசியமாக இருந்தால், சர்வீஸ் பண்ணணுன்னா படைத்தவர்கிட்ட தான் கொண்டு போகணும். இந்த படைத்தவர் இதை சர்வீஸ் பண்ணவும் வல்லவராக இருக்கிறார். இதனால் இயங்க செய்ய வல்லவராகவும் இருக்கிறார்.
சகல சிருஷ்டிப்பை உண்டாக்குனவர் அவர். அது மட்டும் இல்லை, எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணுகிறவர், சஸ்டெயின் பண்ணுகிறவர் அவர். அப்படின்னா இன்றைக்கும் காட்டு மிருகங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்குறார், ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறார், எல்லாத்தையும் போஷிக்கிறாரு. இதெல்லாம் படிக்கிறவங்க சொல்கிறாங்க, காட்டில் போய் பார்த்திங்கன்னா அங்கே மரங்கள், செடிகள், தாவர வர்க்கங்கள்லாம் ஏகமாய் வளருகிறது. பழங்களும் காய்களும் அது இது வளருது. எல்லா விதமான உயிரினங்களுக்கும் வேண்டிய அத்தனை விதமான ஆகாரங்களும் அங்கே காடுகளில் வளர்ந்து கிடக்கிறது, ஏராளமாக வளர்ந்து கிடக்குதான். இவைகள்லாம் அதுக்கு வேண்டியதை தின்னுது. தின்னு 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 அவங்க சொல்கிறாங்க, இவைகளெல்லாம் வயிறார தின்னு தீர்த்த பிறகு மீதியெல்லாம் கீழே விழுந்து மண்ணோட மண்ணாக போகுது. இவர்கள் தின்னதை காட்டிலும் கீழே விழுந்து மண்ணோட மண்ணாக போகுது, அதுதான் அதிகம் அப்படின்றாங்க. அப்போ அந்த காட்டுக்குள்ளே இந்த மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் எப்படிப்பட்ட பஃபேயை பண்ணி வச்சுருக்கிறார் பாருங்கள். டெய்லி பஃபேயில் சாப்பிட்றாங்க அவங்க, வகை வகையாக விதவிதமாக ஆகாரங்களை சாப்பிடுதுங்க. எல்லாம் திருப்தியாக சாப்பிட்றாங்க, வயிறார சாப்பிட்றாங்க, எல்லாம் திருப்தியாக சாப்பிட்றாங்க. மிச்சம் மீறுறது அவங்க சாப்பிட்டதை காட்டிலும் மிகவும் அதிகம். கீழே விழுந்து அழுகி போகிறது தான் அதிகம் என்கிறார்கள். ஏன் இதை சொல்கிறேன்? இவ்வளவு அழகாக ஆகாயத்து பறவைகளை கூட போஷிக்கிறவர் உங்களையும் என்னையும் ஏன் போஷிக்க மாட்டார்? அடைக்கலான் குருவியை பற்றி சொல்கிறார், ஒரு காசுக்கு 2 கிடைக்குமா, அவ்வளோ சீப்பு. அவைகளை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்கள் அல்லவா? அதனால தான் சொல்கிறாரு மலைப்பிரசங்கத்தில், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம்ன்றது குறித்து கவலைப்படாதிருங்கள். ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, ஒன்றும் பண்ணுறதில்லை. எந்த பறவையாவது எங்கேயாவது பறவைகள்லாம் ஆகாரம் இல்லாமல் செத்துதுன்னு வந்ததா? கிடையாது. எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தான் இருக்குது. ஏதாவது பயந்துக்கிட்டு உட்காந்துருக்குறது, நாளைக்கு சாப்பாடு எங்கேருந்து வருமோ தெரியலையே அப்படின்னு பயந்துட்டு உட்காந்துருக்குறதா? கிடையாது. எல்லாம் நல்லா தெரியும், கர்த்தர் பெரிய பஃபையே வச்சுருக்கிறாரு. போனாங்க எக்கச்சக்கமாக இருக்குதுன்னு தெரியும். லீலி புஷ்பங்களை பாருங்கள், காலையில் வந்துட்டு சாயந்தரம் வந்து அதை மக்கி போகுது. அது ஒரு பூ, அதை என்ன அழகமாக சாலமோன் உடுத்துறதை காட்டிலும் அற்புதமாய் அதை உடுத்து வைக்கிறார் கர்த்தர் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால தான் சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, எண்ணத்தை புசிப்போம், குடிப்போம், உடுத்துவோம் என்பதை பற்றி கவலைப்படாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அப்போ நான் என்ன பண்ணுறது? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த கொடுக்குறவரை தேடணுங்க, அது பின்னால் போகக்கூடாது. கொடுக்குறவரை தேடணும், இந்த கொடுக்குறவர் அறிந்து கொள்ளணும், இந்த கொடுக்குறவர் மேலே நம்பிக்கையை வைக்கணும், இந்த கொடுக்குறவர் மேலே ஒரு ஆழமான நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். இவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் தெரியாதனால, இந்த கொடுக்குறவரை பற்றி அறிவில்லாதனால, இவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பெரியவர், எவ்வளவு சர்வ வல்லவர், ஆகாயத்து பறவைகள் கூட அப்படி போஷிக்கிறாரு, லீலி புஷ்பங்களை கூட இவ்விதமாக அழகாக உடுத்து வைக்கிறார், என்னையும் உடுத்து வைப்பார், எனக்கும் போஷிப்பார் என்கிற அறிவில்லாமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் கூட கவலையிலே மூழ்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே கவலையாக இருக்குது, ஒரே பயமாக இருக்குன்றாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட போதனைகளை கொடுக்காமல் விட்டுவிட்டோம். கர்த்தர் சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் மட்டுமல்ல, தாங்குகிறவர் என்பதை காண்பிக்காமல் விட்டுவிட்டோம். அவர்களும் இதை தியானிக்காமல் விட்டு விட்டார்கள். ஆகவே தான் பயம். 3வது, சிருஷ்டிப்பில் மட்டும் இல்லை, எல்லாத்தையும் தாங்கிறதுல மட்டும் இல்லை, மீட்பிலையும் தம்முடைய சர்வ வல்லமை அவர் வெளிப்படுத்துகிறார். மீட்பில் சிருஷ்டிப்பில் வெளிப்படுத்தினதை காட்டிலும் அதிகமாய் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். இங்கே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதிகமாக வெளிப்படுத்துகிறார்ன்றதுனால இதுக்கு அதிக வல்லமை தேவைப்படுதுன்னு நான் சொல்லலை, ஏற்கனவே சொல்லிட்டேன். இது கொஞ்சம் கஷ்டம், இது கொஞ்சம் சுலபம் அப்படின்லாம் கிடையாது. கர்த்தர்கிட்ட எல்லாம் ஒன்று தான், ஏன்னா சர்வ வல்லமை. ஆகவே சிருஷ்டிப்புலேயும் சர்வ வல்லமை தான் வேலை செஞ்சுது, மீட்புலேயும் சர்வ வல்லமை தான் வேலை செய்யுது. ஆனால் மீட்பில் என்ன வித்தியாசம்? இந்த சர்வ வல்லமையை இன்னும் ரொம்ப அதிகமாக பார்க்க முடிகிறது. அதுதான் சொல்கிறோம், இட் இஸ் மேனிஃபெஸ்டட் இன் so many more ways. இன்னும் அதிகமான விதங்களில் இது வெளிப்படுகிறது. ஏன்? சிருஷ்டிப்பில் அவர் சிருஷ்டித்த போது பிசாசை அவர் தோற்கடிக்க வேண்டியதில்லை, பிசாசின் கிரியில் அழிக்க வேண்டியது இல்லாமல் இருந்தது.
சிருஷ்டிக்கும் போது மரணத்தை அவர் ஒழிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. உலகத்தை சிருஷ்டிக்கும் போது அங்கே பாவம் இல்லாத இருந்தது. அதனால் பாவம் மன்னிப்பை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. அதுக்கான பிராயச்சித்தெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. பாதாளத்தை ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. அது மட்டும் இல்லை, சிலுவையில் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. சிருஷ்டிப்பில் இதெல்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா அப்போ பாவம் இல்லை, அப்போ மரணம் இல்லை, அப்போ பிசாசு இல்லை, இதெல்லாம் டீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே மீட்பில் இதையெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. எதையெல்லாம்? பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தார்னு சொல்லியிருக்குது இயேசு கிறிஸ்து. அது மட்டும் இல்லை, மரணத்தை ஒழிக்க வந்தவர் இவர். தம்முடைய மரணத்தின்மால் மரணத்தையே ஒழிக்கிறாரு. அவருடைய டெத்து இட்ஸ் a death of all death. பாவத்தை மன்னிக்க பிராயச்சித்தம் எல்லாம் செய்ய வேண்டியதாக போச்சு. பாதாளம் வரைக்கும் சென்று பாதாளத்தின் திறவுகோள்கள் எடுத்துட்டு வெளியே வர வேண்டியதாக போச்சு. பாதாள சேனைகளை ஜெயிக்க வேண்டியதாக போச்சு. சிலுவை மரணம் அவசியமாயிற்று. அங்கே ரத்தம் சிந்த வேண்டியதாக போச்சு. மறிக்க வேண்டியதாகிடுச்சு. 3 நாள் கல்லறையிலிருந்து 3ஆவது நாள் உயிரோடு எழுப்பப்பட வேண்டியதாகிடுச்சு. இதெல்லாம் செய்ய வேண்டியதாக இருந்ததுனால இப்போ இந்த மீட்பில் சிருஷ்டிப்பில் பார்த்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாக இவருடைய சர்வ வல்லமையை நாம் காண்கிறோம். பிசாசை ஜெயித்ததில் காண்கிறோம், மரணத்தை வென்றதில் காண்கிறோம், பாவத்துக்கு பரிகாரத்தை ஏற்படுத்தினதில் காண்கிறோம், பாதாளத்தை வென்றதில் காணுகிறோம், சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்ததில் காண்கிறோம். எல்லாத்திலும் இன்றைக்கு அவருடைய வல்லமை அதிகமாய் காண முடியுது. பவுல் அப்போஸ்தலன் ரொம்ப ஜோராக சொல்கிறார். இதை திருப்பங்கள் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் பாருங்கள். அது சொல்கிறாரு, எப்படி எங்கள் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், அதாவது நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்றதை பாருங்கன்றார். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. முன்ன எப்படி இருந்தீங்கன்றதை யோசித்து பாருங்கன்றார். உங்களை ஏன் கர்த்தர் ரட்சித்தார், எப்படி ரட்சித்தார்? நீங்கள்லாம் பெரிய ஞானிகள், நீங்களே கொஞ்சம் உங்களுக்கே கொஞ்சம் உதவிசெல்லாம் செஞ்சுக்குவீங்க, உங்களுக்கு ஏன்னா ரொம்ப அறிவு இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு ரட்சிப்பு சுலபமாக இருந்துச்சா? இல்லை. ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். நம்மளை பற்றி சொல்கிறார். அவர் எப்படி சொல்கிறாரு? உங்களுடைய ரட்சிப்பிலே எப்படி தேவனுடைய வல்லமை காண முடியுன்றதை பார்க்கணுமா? நீங்கள் பாருங்கள், நீங்கள் என்னவா இருந்தீங்கன்னு பாருங்கள். என்னவா இருந்தீங்க? ஞானிகள் இல்லை, வல்லவர்கள் இல்லை, பிரபுக்கள் இல்லை, ரொம்ப முட்டாள்தனமானவர்களாக இருந்தீர்கள். பைத்தியமானவைகள்னு சொல்லிருக்கு. ரொம்ப ஃபூலிஷாக இருந்தோம், நம்ம பலவீனமாக இருந்தோம், இழிவான ஒரு நிலையில் இருந்தோம், இல்லாதவைகளாய் ஒன்றும் இல்லாதவர்களாக இருந்தோம். இவர் நத்திங். இதை எடுத்து என்ன அழகாக இன்றைக்கி மாற்றி கொடுத்துருக்குறாருன்னு பாருங்கள். சில நேரத்தில் கண்ணாடிக்கு முன்னால் நிற்கும்போது கொஞ்சம் நேரம் இதை யோசித்து பார்க்கணும். ஒரு பாட்டுக்காரன் ஒருத்தன் எழுதுகிறான் ஆங்கிலத்தில், சம்திங் பியூட்டிஃபுல், சம்திங் குட், all my confusion he understood, all I had to offer him was brokenness and shame, but he made something beautiful of my life. அவன் சாட்சி. அது அவன் என்ன சொல்கிறான்? அவருக்கு நான் கொடுத்ததெல்லாம் என் வாழ்க்கையை கொடுத்தேன். என் வாழ்க்கை எப்படி இருந்தது? சுக்கு நூறாக நொறுங்கி போய் புரோக்கன் லைஃபாக இருந்தது. அது மட்டும் இல்லை, இட்ஸ் ஸ்ட்ரைஃப் ரிடன் லைஃப். அது பல சிக்கல்களால் குழப்பங்களால் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தது. உடைந்து போன சிக்கலான ஒரு வாழ்க்கையை திரும்ப ஒட்டு போட முடியாதுன்ற லெவலில் அப்படியே கொடுத்தேன். உடஞ்சி போய் ரொம்ப சிக்கலாக இருந்தது, யாருமே சரி பண்ண முடியாது, ஒட்டு வைக்க முடியாதுன்ற நிலைமையில் இருந்தது, கொடுத்தேன். அதை எடுத்து மிகவும் அழகாக மாற்றி இவ்வளவு அழகாக எனக்கு மாற்றி கொடுத்தான்றாரு. நான் சொல்கிறேன், அவனுடைய சாட்சி மட்டும் இல்லை, இது நம்ம எல்லாருடைய சாட்சி. எங்கே இருந்தும் எங்கே கொண்டு வந்திருக்காரு பாருங்கள். எப்பேற்பட்டவர்களாக இருந்தால் இன்றைக்கி எப்பேற்பட்டவர்கள் ஆக்கி இருக்கிறாரு. ஒன்றும் இல்லாதவர்களை எடுத்து. நல்லா யோசித்து பாருங்கள். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், ஆண்டவராகி இயேசு மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் வரலன்னா இன்னும் யோசித்து பாரு எங்கே இருப்போன்னு. யாதொரு மூலையில் இருப்போம், ஒன்றும் இல்லாமல் கடந்திருப்போம், ஒன்றும் உருப்பட்டுருக்க மாட்டோம் பாரு. அதை நினச்சி பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். என்னவா இருந்திருப்போம், ஆண்டவராக இயேசு இல்லைடா,
அவரை அறிகிற அறிவு நம்ம எந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது, எப்படி வந்திருக்குது, இன்னும் எப்படி இருக்க போகிறோம், நம்முடைய முடிவு என்ன என்பதை எண்ணி பாருங்கள். 4வது, உயிர்த்தெழுதலிலே தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார். இதை குறித்து எபேசியர் 1:19 சொல்கிறாரு. எபேசியர் 1:19 ஜெபிக்கிறார் விசுவாசிகளுக்காக. ஜெபிக்கும்போது சொல்கிறாரு, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே, அவரை எழுப்பும்போது என்ன செஞ்சாரோ அந்த வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். என்ன சொல்கிறாரு? அவரை உயிரோடு எழுப்பினார் இல்லையா, அப்போ தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையை காண்பித்தாராம். அதே வல்லமையை, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை வச்சு எழுப்பினார் பாருங்க 3 நாளைக்கு அப்புறம் அவரை. அந்த வல்லமையை தான் விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கிறாராம். அதாவது என்ன சொல்கிறாரு, அவர் சர்வ வல்லவர், அதனால தான் அவரை எழுப்பினார். இந்த சர்வ வல்லமையை தான் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் காட்டுகிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவைப்படும் போது இந்த சர்வ வல்லமை தான் வருது, நமக்கு உதவி செய்கிறது. இதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக பிரகாசமுள்ள மனக்கண்களை தேவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்றாரு. அவருக்கு ஆண்டவரே இவங்களுக்கு வேலையை தாரோம், இவங்களுக்கு பணத்தை தாரோம், இவங்களுக்கு இது தாரோம், அது வீடு தாரோம், அது தாரோம், அப்படி ஜெபம் பண்ணல. அவர் என்ன சொல்கிறாரு, மனுஷருடைய பிரச்சனை அது இல்லை இது இல்லைங்கிறது இல்லை, எது இல்லை, எப்பேற்பட்ட வல்லமை எனக்கு அவைலபிளாக இருக்குது. சர்வ வல்லமையுள்ள தேவன் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பும்போது எந்த வல்லமையை பயன்படுத்தினாரோ அதே வல்லமையை என்னுடைய ஜீவியத்தில் அவர் பயன்படுத்துகிறார். எனக்கு அது இன்றைக்கு உதவுகிறது. இதை காண எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் இல்லை. அதனால தான் பயம், அதனால தான் சந்தேகம், அதனால தான் வாழ்க்கை பிரச்சனையாக இருக்குது, அதனால தான் வாழ்க்கையை பெரிய போராட்டமாக இருக்கிறது. இதெல்லாம் காணும்போது, இதை தியானிக்கும் போது பிரச்சனைகள்லாம் ரொம்ப சின்னதாகிடுது. ஏன்னா எப்பேற்பட்ட வல்லமை என் வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்கிற அறிவு உண்டாகிறது. ஆமென். பிரகாசமுள்ள மனக்கண்கள், அதுதான் இன்றைக்கு நாம் வேண்டிக் கொள்ளணும். ஆண்டவரே எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தரோம். உங்கள் தேவை வேறு ஒன்றும் இல்லை, எப்பேற்பட்ட வல்லமை உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிறது. எப்பேற்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த சர்வ வல்லமையை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துகிறார், உங்களுக்கு அவைலபிள் ஆக்குகிறார். இதை யோசித்து பாருங்கள், எண்ணி பாருங்கள், தியானித்து பாருங்கள், எங்கே போகிறீங்கன்னு பாருங்கள். பெரிய சாதனைகளை செய்வீர்கள். தங்களுடைய தேவனை அறிந்தவர்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள், பெரிய சாதனைகளை செய்வார்கள். அடுத்தது, விசுவாசிகளுக்கு இதன் மூலமாக என்ன பயன்? அவர் சர்வ வல்லவர்ன்றதுனால விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தாக்கத்தை உண்டாக்குகிறது? ஒன்று, நம்முடைய ஆராதனையிலே அதுதான் ரொம்ப முக்கியம். நாம் ஏன் கர்த்தரை ஆராதிக்கிறோம்? எல்லோரும் வரோம், பாடுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் ஆராதிக்கிறதுங்கிறது நம்முடைய உள்ளத்திலிருந்து ஆவியாக இருக்கிற தேவனை, ஆவியாக இருக்கிற நாம் நம்முடைய ஆவிக்குள்ளாக இருந்து ஆராதிக்கிறோம். அதுதான் ஆராதனை, ஆவிக்குரிய ஆராதனை. வெறும் கைத்தட்டுறது ஆராதனை இல்லை, குதிக்கிறது ஆராதனை இல்லை, உருள்றதும் ஆராதனை இல்லை, சத்தம் போடுறது கூச்சல் போடுறதும் ஆராதனை கிடையாது. எது ஆராதனை? ஆராதனை எப்படி வரும்? எப்படி வரும்னா, என்னை தேவன் எப்படி ரட்சித்தார், எங்கே இருந்து நான் எங்கேருந்து என்னை எப்படி கொண்டு வந்தார், எப்படி என்னை விடுவித்தார்ங்கிறத குறித்த அறிவு எனக்கு உண்டாகும்போது, அதை குறித்த வெளிப்பாடு எனக்கு உண்டாகும்போது நான் என் கை உயருது, நான் கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிக்கிறேன். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் 36வது வசனம் அப்படி சொல்லுது. நல்ல கவனிங்க. உங்களை மகா வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ண கர்த்தருக்கே பயந்து அவரையே பணிந்து கொண்டு, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபியர் ஹிம் அண்ட் வர்ஷிப் ஹிம். யாருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், யாருக்கு ஆராதனை செலுத்தணும்? பலத்த கையினால் ஓங்கிய புயத்தினால் உங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கே போகிறாரு பாருங்க. ஏன் அதை சொல்லணும்? இங்கே கர்த்தரை ஆராதிங்க, அவருக்கு பயந்து நடங்க, அவரை ஆராதிங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. என்ன சொல்கிறாரு? அங்கிருந்து உங்களை பலத்த கையினால், என்ன அதை யோசித்து பாரியான்றார். அதை யோசித்து பாரு. எங்கே இருந்த பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே போகக்கூடாதுன்றான். அவனுடைய சங்கிலியில் கிடந்த அடிமையாக இருந்த அடிமைத்தன சங்கிலியை முறித்து அற்புதமாய் சிவந்த சமுத்திரத்தை கடக்க பண்ணி, மன்னாவை வானத்திலிருந்து பொழிந்தருளி, கற்பாறையிலிருந்து தண்ணியை தந்து
எல்லாத்தையும் பண்ணி உன்னை அங்கிருந்து வெளியே தம்முடைய பலத்த கரத்தினால் ஓங்கிய புயத்தினால வெளியே கொண்டு வந்தாரு. அதை பற்றி யோசித்து பார்த்துருக்கியான்றாரு. யோசித்து பார்த்தா ஆராதனைக்கு பஞ்சமே இருக்காது, தானா ஆராதனை வரும். அதான் ரட்சிப்பு. எங்கே இருந்தேன் இப்போ நான் வாசித்தேன் இல்லையா, 1 கொரிந்தியர் 1:26 அதை யோசித்து பாருங்கள். எப்படி கடந்தோம், என்னவா இருந்தோம், இன்றைக்கி என்னவா ஆக்கி இருக்கிறாரு. அதை யோசிக்கும் போது எப்பேற்பட்ட வல்லமை. யாரும் நம்மளை மாற்ற முடியல. நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லி சிலர் போலீஸ் எல்லாம் கொண்டு போய் முட்டி தட்டி விட பாடல சிலர். ஆனால் கர்த்தர் மாற்றிருக்கிறார். யாரையும் மாற்ற முடியாதவர்களெல்லாம் கர்த்தர் மாற்றிருக்கிறார் இல்லையா. ஏன்னா கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். எவரும் மாற்ற முடியாத அளவுக்கு நம்ம மாற்றி இருக்கிறாரு. ஏன்னா கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். இதை தெரியும் போது, இதை உணரும் போது, இதை குறித்த வெளிப்பாடு உண்டாகும் போது தானாக பாட்டு வரும், தானாக கை உயரும், தானாக சத்தம் வரும். அதனால தான் வெறும் கூச்சல் என்கரேஜ் பண்ணுறது கிடையாது, வெறும் கூச்சல் ஆராதனை கிடையாது. சில இடங்களுக்கு நான் போயிருக்க சொல்லுவாங்க, எல்லாரும் 3 அல்லேலூயா சொல்லுங்க. கரெக்டாக 3 தான் சொல்லுவாங்க. ஏன்னா 4வது வராது, இருந்தால் தானே வரும். ஏலம் விடுற மாதிரி 3 அல்லேலூயா சொல்லணும். கரெக்டாக அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கொஞ்சம் நல்லா தானே சொல்கிறது அப்படிம்பாங்க. ஏன்னா வராது, இருந்தால் தானே வரும். நான் அதெல்லாம் வச்சுக்கிறது கிடையாது. நான் அந்த மாதிரி பின்னணியிலேருந்து தான் வந்தேன் பாருங்கள். ஆனால் ஊழியத்துக்கு வந்த பிறகு நான் ரியலைஸ் பண்ணேன், இதெல்லாம் வேஸ்ட்டு. சொல்லி அங்கே ஒருத்தர் முன்னெல்லாம் நாங்கள் பாடும்போது பக்கத்தில் ஒருத்தர் நிற்பார், போடு 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 அப்படின்னு. ஏன்னா இவர் போடு போடுன்னு கத்தி தண்டை தண்ணி போகிற கத்துறா தான் அங்கே பாடுவாங்க, இல்லைன்னா பாட மாட்டாங்க. மாட்டை சவுக்கு வச்சு அடித்து போ 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 ஹாய் ஹாய் ஹாய்ன்னு விரட்டுறோம். அந்த மாதிரி கொண்டு போனோம் வர்ஷிப்பை. இன்றைக்கும் சிலர் தான் பண்ணிட்டுருக்குறாங்க. நான் தீர்மானம் பண்ணேன், அப்படி பண்ண போகிறதில்ல. என்ன பண்ண போகிறேன், கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை போதிக்க போகிறேன், ஜனங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அவர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு மேன்மையானவர், அவர் எவ்வளவு சர்வ வல்லமுள்ளவராக இருக்கிறார், அவர் எப்படி மாறாதவராக இருக்கிறார், இவருடைய தன்மைகள், இவருடைய சுவாபங்கள், இவருடைய மேன்மை, இதை நான் போதிக்க போகிறேன். ஜனங்க ஆழமான விதத்தில் கர்த்தரை அறிந்து கொண்டு அவர் அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார், எப்படி ரட்சித்திருக்கிறார்ன்றதை புரிந்து கொண்டார்கள் என்றால் கையை தானாக உயரும், சத்தம் தானாக வரும். இங்கே கூச்சல் போடலாம், ஆனால் சும்மா கூச்சல் போடக்கூடாது. என்னை கர்த்தர் எப்படி ரட்சித்திருக்கிறாருங்கிறத நான் எண்ணி பார்க்குறேன், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் சத்தம் போட விரும்பினா தாராளமாக பண்ணுங்க. இங்கே சும்மா குதிக்கக்கூடாது. அவர் குதிக்கிறாருங்க, அதனால் நானும் குதிச்சு பார்க்குறேங்க. நீங்கள் உள்ளத்தில் சந்தோஷத்தினால் நிரம்பி உங்களுடைய ரட்சிப்பை எண்ணி கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற விதத்தில் அதை பண்ணுறதுனா பண்ணுங்க. இங்கே எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அதுதான் ஆராதனை. இருக்கீங்களா? அப்போ ஆராதனைக்கு அடிப்படையே என்ன, இந்த சர்வ வல்லவர் எப்படி என்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்து என்னை என்னவோ ஆக்கியிருக்கிறார், இவருடைய வல்லமை தான் என்னை எப்படி ஆக்கியிருக்கிறதுங்கிற அறிவு, அந்த நன்றி அறிதல், அதுதான் ஆராதனையை உண்டாக்குகிறது. 2வது, அன்றாட வாழ்க்கையில் இந்த சர்வ வல்லவர் எனக்கு உதவுகிறார். நான் தர தட்டும்போது, என் பலனெல்லாம் போயிடும்போது, எனக்கு பலனே இல்லை, என்னால் ஒன்றும் முடியாதுன்னு நினைக்கும்போது எனக்கு உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு எண்ணம் உருவாகிறது. அது உள்ளே இருக்குது எனக்கு. அது என்ன, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அதனால் எவ்வளோ தர தட்டினாலும் ஒன்றும் இல்லாமல் போகிறதில்லை, எவ்வளவு கீழே வந்தாலும் அப்படியே அவங்கி போகிறதில்லை. ஏனென்றால் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இந்த எண்ணங்கள் இருக்கிறது, தியானித்திருக்கிறேன், இதை அறிந்திருக்கிறேன். அது சொல்லுகிறது எனக்கு, இல்லை இல்லை, இன்றைக்கு உனக்கு கர்த்தர் உதவுகிறார், உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார், அவர் சர்வ வல்லவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர், அப்படிப்பட்டவர் உன்னுடைய சூழ்நிலை, செத்த சூழ்நிலையும் எழுப்புவார். அவர் உனக்கு பலனை தருவாருங்கிறத சொல்லுது. 3வது, மரணத்தின் மீது ஜெயம். கிறிஸ்தவர்கள் மரிக்கும்போது கூட அவர்கள் ஒரு பெரிய நம்பிக்கையோடு தான் மரிக்கிறாங்க. டெத் மரணம் அவர்களுக்கு ஒரு தோல்வி கிடையாது. உலகம் மரணத்தை சந்திக்கும் போது எப்படி சந்திக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஐயோ எவ்வளோ காசு இருக்குது, எல்லாம் இருக்குது, சொத்து இருக்குது, எல்லாம் என்ன வேணால் பண்ண முடியும், எங்கே வேணால் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஆனால் ஒன்றும் முடியலையே, மரணத்தை எதிர்த்து நிற்க முடியல, மரணத்துக்கு எதிராக கையை விரிக்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியலங்கிறத விரிக்கிறார்கள் கையை. ஆனால் கிறிஸ்தவர்கள்
மரணத்தை எப்படி சந்திக்கிறாங்க? மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு சந்திக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க கண்ணை மூடினோன்னு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் போய் சேர்றாங்கன்னு. அவங்க சரீரம் கூட, புதைக்கப்பட்ட சரீரம் கூட ஒரு நாள் எழுப்பப்படும். சமுத்திரம் கூட அதில் உள்ளவர்களை ஒரு நாள் ஒப்பு கொடுக்கும்னு சொல்லியிருக்கு. அங்கே போய் செத்து கிடக்கிறவங்க கூட இன்னும் குடும்பமே அவங்க சரீரத்தை பார்க்கல. ஆனால் இயேசு வரும்போது இவரெல்லாம் மறுபடியும் உயிரோடு எழுந்திருப்பார்கள், அங்கிருந்து எழுப்பப்படுவார்கள். அவருடைய சரீரமெல்லாம் திரும்ப அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆவி ஆத்மா சரீரமாய் மறுபடியும் நித்தியமாக வாழ்வார்கள் என்று வேதவசனம் போதிக்கிறது. இருக்கீங்களா? அப்போ கிறிஸ்தவர்களுக்கு அதில் ஏன் நம்பிக்கை? ஏன்னா இவர் சர்வ வல்லவர். அதை செய்ய முடியுமா? எப்படிங்க? சமுத்திரத்தில் செத்து கிடக்கிறவனு கூட எழுப்புறேன்றாரு. கல்லறையில் எப்போ 200 வருஷத்துக்கு முன்னால் அடக்கம் பண்ணாங்க, எழுப்புவார். ஆமாம், ஏன்னா இவர் சர்வ வல்லவர். இந்த சர்வ வல்லவருங்கிறது எனக்கு அந்த நிச்சயத்தை தருகிறது. 4வது, எனக்கு ஆறுதலையும் தைரியத்தையும் இந்த சர்வ வல்லவருங்கிற சத்தியம் எனக்கு தருது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அதோட உள்ளவன் எங்கேருந்து வருது எனக்கு ஹெல்ப்? அங்கேருந்து வருதுன்றான். சொல்லிட்டு அதை கொஞ்சம் விவரிக்கிறான். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுறதுங்க? எல்லாத்தையும் படைத்த தேவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறார். சிருஷ்டிகர்த்தா, எல்லாத்தையும் தாங்குகிறவர், இந்த சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வெறும் வாயின் வார்த்தைகளால், சுவாசத்தினால் எல்லாத்தையும் உண்டாக்குகிறவர் அவர். நிச்சயமாக எனக்கு எல்லாவற்றையும் செய்வார். அவர் எனக்கு உதவுவார். என்ன அருமையாக சொல்லியிருக்கீங்க. என்னுடைய உதவி அங்கேருந்து வரும். எல்லாம் சொல்லுங்கள், என்னுடைய உதவி அங்கேருந்து வருகிறது. நான் ஆரம்பித்த காலத்தில் ஒருத்தர் சொன்னார், என்னை பார்த்துட்டு, ஆளை பார்த்தா எங்கேருந்தோ இவருக்கு பெருசாக ஏதோ வருது போல் இருக்குது, அதனால தான் இப்படி இருக்கிறாரு. நான் ஆமாம்மா வருது. நினச்சேங்க, எங்கேருந்தோ பெருசாக யாரோ உங்களுக்கு ஏதோ செய்கிறாங்க. ஆமாம்மா செய்கிறாரு. நீங்கள் நினைக்கிறவர் இல்லை, இவர் வேற. நீங்கள் நினைக்கிற மாதிரி யாரும் கிடையாது. இவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர். வானத்தையும் பூமியும் படைத்தவர்கிட்ட எனக்கு உதவி வரும்போது நான் ஏன் இன்னொரு ஆளை பார்க்கணும்? ஆளை நோக்கி பார்க்கறது இல்லை. நான் கண்களை அவரிடத்தில் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்தில் ஏறுகிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக ஏறெடுக்கிறேன். அப்போ அன்றாட வாழ்க்கையில் எனக்கு அது எப்பேற்பட்ட ஆறுதலையும் தைரியத்தையும் தருதுன்னு பாருங்கள். கடைசியாக பிசாசின் மீது வெற்றி. எபேசியர் 6:10 பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், பி ஸ்ட்ராங் இன் த லார்ட் இன் த பவர் ஆஃப் ஹிஸ் மைண்ட். சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும், அவருடைய சத்துவத்தின் வல்லமைனா அவருடைய சர்வ வல்லமை தேவன், அவருடைய பலத்தில் பலப்படுங்கள். அவருடைய வல்லமையில் பலப்படுங்க. உங்கள் வல்லமையை பற்றி சொல்லு. அவர், ஏன்னா பிசாசானவன் நம்மளை எதிர்த்து நிற்கிறான், தந்திரமாக கவுக்கணும்னு பார்க்குறான், என்னத்தையாவது பண்ணி அழிக்கணும்னு தான் அவனுடைய திட்டம். டெய்லி இந்த திட்டம் போட்டே உட்காந்துட்டு இருக்கிறான். எங்கே ஏமாறுவோன்னு பார்த்துட்டு இருக்கிறான். நம்முடைய ஞானம் பத்தாது, நம்முடைய ஆற்றல், நம்முடைய பலன் ஒன்று பார்த்தா. பிசாசு கொஞ்சம் பவர் இருக்குது பாருங்கள். அவன் சில காரியங்களெல்லாம் செய்கிறதுக்கு அவனுக்கு பெரிய வல்லமையெல்லாம் இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய கர்த்தர் சர்வ வல்லவர். அவனுக்கு கொஞ்சம் வல்லமை இருக்கலாம், என் கர்த்தர் சர்வ வல்லவர். சில பேர் நினைக்கிறாங்க பிசாசுக்கும் சர்வ வல்லமை இருக்குதுன்னு. பிசாசுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறாங்க சில விசுவாசிகள். பிசாசுக்கு எல்லாம் தெரியுமே? எல்லாம் தெரியாதுங்க. அவன் ஆம்னிசியன் கிடையாது, அவன் சர்வ ஞானி கிடையாது. கடவுள் ஒருத்தர் தான் சர்வ ஞானி. பிசாசுக்கு என்ன தெரியும்? நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதுதான் தெரியும். ஐயோ பயமாக இருக்கு, நீங்கள் அது கேட்டுருச்சு அவனுக்கு நல்லா. நீங்கள் நெகட்டிவாக பேசுகிறீங்களா, அது கேட்குது. அதன் மூலமாக தான் தெரியுமா ஒழிய வேறு எப்படின்னு தெரியாது. நீங்கள் சொல்லி தான் தெரியும் அவனுக்கு. அதனால தான் வாயை மூட்டு பேசாமல் இருக்கணும். வாயை மூடுறதுலேயே அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான். வாயிலேருந்து ஏதாவது வருமா, விடவே மாட்டேன்றான் வாயேன்னு. வாயை கெட்டியாக அடக்கு. வாய்க்கு ஒரு பூட்டு போடுறதுக்கு கற்றுங்க. நீதிமொழிகள் அது எழுதியிருக்குது, என் வாய்க்கு பூட்டை போடுன்னு. வாயை திறந்து வீக்னஸை விட்டிங்கன்னா அவனுக்கு போயிடுது நியூஸு. அவன் பிடிச்சிக்கிறான். மற்றபடி அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி தான் எல்லாரையும் விழுங்க முடியாது. யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். இங்கே இங்கே உட்காந்துருக்கிற அத்தனை பேரையும் வரிசையாக விழுங்கிட்டே வந்துட முடியாது. இங்கே வந்தான்னா அப்படி பார்க்குறான், அவனுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் கேண்டிடேட் கிடைக்கணும். விழுங்கக்கூடிய ஆட்களாக சிலர் இருக்கிறாங்க, எல்லாரும் இல்லைன்றது தெரியும். அதனால தான் வகை தேடி
அது மட்டும் இல்லை, லேசில் விழுங்க முடியாது. எப்படி விழுங்கலான்னு ரொம்ப ஐடியா பண்ணி தான் விழுங்க முடியும். யாரை விழுங்கலாமோ அவங்கள மட்டும்தான் விழுங்க முடியும். யாரை விழுங்கலாம் என்று வகை தேட வேண்டியதாக இருக்குது. முதல்ல யாருன்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது, அப்புறம் வகை தேட வேண்டியதாக இருக்குது. அதுவே சொல்லுது அவனுக்கு சர்வ வல்லமை கிடையாது, எல்லாரையும் விழுங்க முடியாது என்று. சரி, அது மட்டும் இல்லை, நிச்சயம் இயேசு சொல்கிறாரு, என்னிடத்திலிருந்து எவரும் விசுவாசிகளை பறிக்க முடியாதுன்றார். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் என்ன அருமையாக சொல்கிறார் பாருங்கள். 10ஆம் அதிகாரத்தில் 28, 29 வசனத்தை பாருங்கள். எப்படி சொல்கிறார் பாருங்கள். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதில்லை. யார் இதை சொல்ல முடியும்? எல்லாரை காட்டிலும் வல்லவராக இருக்கிறவர் தான் சொல்ல முடியும். எவனும் பறிக்க முடியாதுன்றார். நான் அப்படிப்பட்ட வல்லவர். ஆமாம், எவனுக்கும் இவரை காட்டிலும் அதிகாரம் கிடையாது, இவரை காட்டிலும் வல்லமை கிடையாது. அப்போ தான் அவர் இப்படி சொல்ல முடியும். அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது, ஏனென்றால் பிதாவானவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். இருக்கிறீங்களா? அதனால தான் பவுல் 2 தீமோத்தேயு கடைசி நிருபம் அவர் எழுதினதுலேயே எங்கேருந்து எழுதுகிறார் தெரியுமா? டஞ்சன்லேருந்து எழுதுகிறார். ரோமாபுரியில் சாகிற நேரத்தில் எழுதுகிறார். சாகிறதுக்கு முன்னாடி தீமோத்தேயு எழுதுகிறார். டஞ்சனில் இருக்க அவர் முதல்ல கைது செய்து கொஞ்ச நாள் வச்சுருந்தாங்க. அப்போ ஒரு வீட்டில் கூடியிருந்தார், பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ அவரை தண்டித்து கொண்டாந்து டஞ்சனில் போட்டாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு நேரம். அங்கே எழுதுகிறார் பாருங்கள், 12ஆம் வசனத்தில் 1:12 2 தீமோத்தேயுல அங்கிருந்து எழுதுகிறார். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் யாரை விசுவாசி? அவரை தெரியும் எனக்கு. ஐ நோ காட், ஐ நோ மை காட். என்னுடைய தேவன் எனக்கு தெரியும். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். வல்லவராயிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, வல்லவராயிருக்கிறார். முடிவு வரையும் காக்க வல்லவர் அவர். அதை நிச்சயத்திற்கு அந்த நிச்சயம் எனக்குள்ளே வந்துருச்சு. எவரும் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன டஞ்சனில் உட்காந்துட்டு அடுத்தது கழுத்தை சீவுறாங்க அவருக்கு. அவர் சொல்கிறார், எவரும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. இவன் கழுத்தை சீவலாம், நாளைக்கு எல்லாத்தையும் ஒன்றா கரெக்டாக போட்டு என் சரீரத்தை அழியாத சரீரமாக தர்றவர் என்னுடைய தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் வல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்றார். சரி, கடைசி அவிசுவாசிக்கு இங்கே என்ன செய்தி? அவிசுவாசி இதை கேட்டு பயப்படணும். ஏன்னா இந்த சர்வ வல்லவர் எல்லா நன்மைகளையும் செஞ்சு நமக்கு எல்லாத்தையும் தாங்க வல்லவர் மட்டும் கிடையாது. கடைசியில் அவர் சொன்னபடியே அங்கே வாசித்து பாருங்கள். 1 தெசலோனிக்கேயரில் 1ஆம் அதிகாரம் 7லேருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். அங்கே அருமையாக சொல்லியிருக்கு எப்படி வரப்போகிறார், எப்படி இவர் கொடுக்குற அந்த தண்டனையிலிருந்து எந்த பாவியும் தப்ப முடியாதுங்கிறத சொல்கிறார். தப்பவே முடியாது, ஏன்னா அவர் சர்வ வல்லவர். இவரை காட்டிலும் வல்லவராக இருக்கும்போது தான் தப்ப முடியும். இவரை காட்டிலும் வல்லவர் யாரும் கிடையாது. அது சர்வ வல்லவர்ன்றது அங்கேயும் வேலை செய்யுது. எவருமே தப்ப முடியாது. அப்படி இப்படி பண்ணி எஸ்கேப் ஆக முடியாது. இவருக்கு விரோதமானவர்கள், இவரை நம்பாதவர்கள், பாவிகளை நிச்சயமாக தண்டிப்பேன்னு சொல்லியிருக்கிறார், வான் பண்ணுறாரு, காத்து கொண்டிருக்கிறார், திருந்த சொல்லுகிறார். இல்லைன்னா நிச்சயமாக செய்வார், ஏன்னா அவர் சர்வ வல்லவர். அதை கேட்கும்போதே அவிசுவாசிக்கு பயம் உண்டாக வேண்டும். அப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த சர்வ வல்லமுள்ள தேவனை பற்றி தியானியுங்கள். அவர் எப்படி உங்களை தாங்குகிறார் என்பது தியானியுங்க. உங்கள் கூட இருக்கிறார் என்பதை யோசித்து பாருங்கள். உங்களுக்கு எப்படி அன்றாட உதவுகிறார் என்பதை யோசித்து பாருங்கள். அவர் எப்படி உங்களுடைய பலனாக இருக்கிறார்ன்றதை யோசித்து பாருங்கள். அவரை தெய்வமாய் கொண்ட மக்கள் பாக்கியவான்கள். இதை எண்ணி எண்ணி கர்த்தரை துதியுங்கள். இந்த சர்வ வல்லவர் உங்களுடைய தேவன். எல்லாரும் எழுந்து நிற்போம், நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையில் எங்களோடு பேசினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் உள்ளம் இந்த சத்தியத்தில் பூரிக்கிறது கர்த்தாவே. எப்பேற்பட்ட தேவன் நீர், எப்பேற்பட்ட தேவன் எங்களுடைய பரலோக தகப்பனாய் இருக்கிறீர். சர்வ வல்லவர் எங்களுடைய தகப்பன். தகப்பனே, அப்பா, பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறீர். எங்களுக்கு உரிமையை கொடுத்திருக்கிறீர், ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். இதை எண்ணி பார்த்து மகிழட்டும். இந்த காரியங்கள் உள்ளத்தை நிரப்பட்டும்.
வாழ்க்கையை மாற்றட்டும், பயங்கள் நீங்கட்டும், தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும். கர்த்தரை அறிந்திருக்கிறவர்கள் பலன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள் என்று எழுதியிருக்கிறதே. அப்பேற்பட்ட பெரிய சாதனையாளர்களாக ஒவ்வொருவரையும் உருவாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் அது அப்படியே ஆகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக, ஆமென்.